புகழ்மிக்க பாடகர்களோடு நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதுல உங்கள மிகவும் ஆச்சரியப்படுத்தின பாடகர் அல்லது பாடகர்கள் அப்படின்னு யார சொல்வீங்க? நான் வந்து நிறைய அக்ளைம்டு பாடகர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. பாரதியாரினுடைய ஊழிக்கூத்து. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியாரோட கவிதைகள்ல அவரோட மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஊழிக்கூத்துங்கிறது வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸ் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகி டைம் ஸ்பேஸ் எல்லாமே இல்லாம போய் அதுக்கப்புறம் திருப்பி சிவனும் சக்தியும் சேர்ந்து திரும்பி இந்த யூனிவர்ஸ் உருவாகிறது. கிட்டத்தட்ட சைக்கிளிக்கல் பிக் பேங் தியரின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது வந்து சாக்தம் பிலாசபில இருந்து பாரதியார் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டா எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 5 வேர்ட்ஸ் இருக்கும், 5 பத்தி இருக்கும். அதுல முதல் 4 பத்தி வந்து யூனிவர்ஸ்ல ஒன்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். அதாவது முதல்ல அதனுடைய பருப்பொருட்கள் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடும், ஸ்பேஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் காலமே இல்லாம போயிடும். ஏன்னா காலம்னு ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருந்ததுன்னா தானே காலம்னு ஒண்ணு மெஷர் பண்ண முடியும். அப்படி ரெஃபரன்சஸ் எதுவும் இல்லாம போயிடும். எல்லாமே உண்மையே இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் 4 பத்தி வந்து யூனிவர்ஸோட டிஸ்ட்ரக்ஷன். 5வது பத்தி, கடைசி பத்தி வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து திரும்பி உயிர் உருவாகுது, திரும்பி யூனிவர்ஸ் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அது ஒரு சேலஞ்சிங்கான பாட்டு. அது வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு இசை வடிவம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த பாட்டுல பாரதியார் வந்து ஒரு வெறித்தனமா எழுதியிருக்காருல்ல, ஒரு யூனிவர்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த அக்வஸ்டிக்கா செஞ்சு காமிச்சிருப்பாரு. வார்த்தையெல்லாம் வெடிக்கும், வெடிப்பட்டு மண்டை திடிபல தாளம் போட அப்படி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வெடிக்கும். அந்த பாட்டுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி அதனுடைய டியூன் இல்லையேன்னு எனக்கு தோணும் போது சரி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன். அது கிரியேட் பண்ணும்போது சத்யபிரகாஷ், பாடகர் சத்யபிரகாஷ் வந்து அந்த பாட்டை பாடினாரு. அந்த பாட்டுல ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த 5 பத்தியுமே ஒரே ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது. முதல் 4 பத்தி வந்து பயங்கர அக்ரெசிவா இருக்கும், ஏன்னா யூனிவர்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் பத்தினது. கடைசி பத்தி வந்து அப்படியே ஆப்போசிட். அந்த காளி அல்லது சக்தி சிவனை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்லோ டவுன் ஆகி அப்புறம் சிவனோட சேர்ந்து உயிர் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது முன்னாடி இருக்கிற 4 பத்தி வந்து டிஸ்ட்ரக்ஷன், கடைசி பத்தி வந்து பர்த் ரீக்ரியேஷன் மாதிரி. ஸோ அப்ப எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். ஆனா அட் தி சேம் டைம் நான் வந்து இது ஒரு ராக மாளிகை மாதிரி வேற ராகத்துல போடணும்னு நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து காமவர்த்தினிங்கிற ராகத்துல கம்போஸ் பண்ணியிருந்தேன். காமவர்த்தினிலே இருக்கணும். ஆனா அந்த லாஸ்ட் பத்திக்கு மட்டும் எக்ஸ்பிரஷன் எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல காமவர்த்தினில இருக்கிற சில ஸ்வரங்களை மட்டும் விட்டுட்டு வேற மாதிரி கம்போஸ் பண்ணா அதே ராகம் தான், அதுல இருக்கிற ஸ்வரங்களை மட்டும் நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இருக்கிற 7 ஸ்வரங்கள்ல வந்து 2 ஸ்வரத்தை அதுல யூஸ் பண்ணாம இருந்தோம்னு சொன்னா காமவர்த்தினி வேற ஒரு ஷேட்ல தெரியும். அதே ராகம் தான் ஆனா வேற ஒரு ஷேடு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எல்லா ஸ்வரங்களையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, அது அந்த ஃப்ரீடம் இருக்கு. அந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி பாடணும். ஏன்னா இது வரைக்கும் அக்ரெசிவா பாடினது போய் இந்த இடத்துல வந்து ரொம்ப பிளசண்டா, ரொம்ப மெல்லோடான் ஆகி ரொம்ப சாஃப்டா சிவனும் சக்தியும் லீலையில ஒண்ணு சேர்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் வரணும். பிளஸ் அந்த சில ஸ்வரங்கள் இல்லாம இருக்கிறதுனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா பாடணும். ஏன்னா கொஞ்சம் தப்பா பாடிட்டோம் அப்படின்னு சொன்னா அது அமிர்த வருஷினி மாதிரி கேட்கும். வேற ஒரு டைரக்ஷன்ல கொஞ்சம் தப்பா பாடிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கல்யாணி மாதிரி கேட்கும். அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. இது வந்து காமவர்த்தினி தான், காமவர்த்தினில வேற ஒரு புது ட்ராக்ல போகணும், வேற ஒரு எக்ஸ்பிரஷனோட. ஸோ அது வந்து ரொம்பவே சேலஞ்சிங். ஏன்னா அது இல்லாத ஒரு 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 விஷயத்த அவரு அந்த இடத்துல உருவாக்கி ஆகணும். ஸோ நான் வந்து பியானோல அதை வாசி இப்படி இப்படி வரணும் அப்படின்லாம் அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் எப்படி பாட போறாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த அந்த பாட்டை வந்து அவர் பாடியிருப்பாரு. நீங்க வந்து அந்த பாட்டை கேட்டீங்கன்னா முதல் 4 பத்திக்கும் கடைசி பத்திக்கும் டெக்னிக்கலா உள்ள டிஃபரன்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பிரஷன்ல ஒரு வித்தியாசம். அந்த ராகமே வேற ஒரு ஷேட்ல வந்து விழுவும். அந்த முன்னாடி இருக்கிற அக்ரஷன் எதுவுமே இல்லாம அதே காமவர்த்தினி ராகம் வேற ஒரு புன்னகையோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை வந்து பாடகர் சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடியிருக்காரு. இன்னொரு இன்சிடென்ட் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ மேடம். அவங்க வந்து என்னுடைய சந்தம் ஆல்பத்துல வேரல் வேலி, கபிலரோட புகழ்பெற்ற வேரல் வேலி வேர்க்கோட் பலவேன் அந்த பாட்டை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடென்ட். அது நான் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒரு 3 வாரம் முன்னாடி அவங்கள்ட்ட பேசி அது வந்து அந்த அந்த பாட்டினுடைய சிச்சுவேஷன் என்ன,
அதுல வந்து தோழி மேல இருக்கிற பரிவு, அப்புறம் அந்த தலைவன் தலைவிக்கு நடுவுல இருக்கிற காதல், அப்புறம் அந்த லேசான இடித்துரைத்தல் அப்படிம்பாங்கல்ல, ஒரு ஒரு சின்ன நட்ஜிங், கிண்டல் கேலி, அது எல்லாம் அந்த பிளேஃபுல்னஸ், இது எல்லாமே அதுல வரணும். அதனுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் பேசியாச்சு. பேசி அவங்க ஒரு 3 வாரம் முன்னாடி அதை பத்தி பேசணும். அப்புறம் வந்து 3 வாரம் கழிச்சு வந்து ரெக்கார்டிங்க்கு வந்து டேட் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணிட்டோம். நார்மலா வந்து 4ல இருந்து 6 மணி நேரம் ஸ்டூடியோ புக் பண்ணுவோம் ஒரு ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 6 மணி நேரம் ஸ்டூடியோ புக் பண்ணியிருந்தேன். அந்த அவங்க பாடுறதை எடுக்கிறதுக்கு வீடியோகிராஃபர் எல்லாம் போயிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் பக்கத்திலே போகாதீங்க, முதல்ல ஆடியோ வந்து அவங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டை கொண்டு வந்துருவோம். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க போங்க, அவங்க பாடுறத வந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க அப்படின்னா நாங்க வந்து ஸ்பென்சர் பிளாஸா போறோம் சார் அப்படின்னு சொல்லி ஹேங் அவுட் பண்றதுக்கு ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டாங்க. ஆடியோ ஒரு 2 மணி நேரம்னா நம்ம ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு கிளம்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷத்துல ரெக்கார்டிங் இன்ஜினியர் போன் பண்ணி, சார் சார் அவங்க பாடி முடிச்சிட்டாங்க சார், என்ன சார் பண்றது, வீடியோகிராஃபர்லாம் இங்க இல்ல அப்படின்னாரு. பாடி முடிச்சிட்டாங்களா, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க, இன்னொரு டேக் பாட சொல்லுங்க சார். 2 டேக் பாடிட்டாங்க சார். அவங்க நேரா வந்தாங்க சார், வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் பர்ஃபெக்டா பாடிட்டாங்க சார். எனக்கு என்ன சரின்னு தெரியல, 5-6 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னொரு அடி பாடிடுங்க மேடம், ஒரு வேரியேஷனோடன்னு சொன்னேன். அந்த வேரியேஷனோட இன்னொன்னு பாடி முடிச்சிட்டாங்க சார். வீடியோகிராஃபர் இல்ல சார், அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல சார். உடனே அவசர அவசரமா வீடியோகிராஃபருக்கு எல்லாம் போன் பண்ணி திரும்பி வாங்க. அவங்க வந்து ஒரு 2000 வருஷம் போயிட்ரி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ப்ராப்பரா அதனுடைய வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி என்னென்ன எக்ஸ்பிரஷன் வரணும் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு 6-7 மினிட்ஸ்ல ஒரு டேக் பாடி அந்த பாட்டை நீங்க கேட்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த நான் சொன்ன அத்தனை எக்ஸ்பிரஷனும் அதுல வர மாதிரி ரொம்ப அழகா அது பாடியிருப்பாங்க. அதுவும் எனக்கு ஒரு என்னை ஆச்சரியப்படுத்தி இன்னொரு பாடகி. அவங்க அவங்க குரலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தான். நீங்க நிறைய சங்க பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கீங்க. அதை இங்க அமெரிக்காவில் இருக்கிற இசைப்பிரியர்கள், இசை மீது ஆர்வம் கொண்டவர்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஸோ ஒண்ணு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்களுக்குள்ள இந்த இந்த பாடல்களை பத்தி பேச்சு நிறைய இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகத்திற்கே சொன்னான் தமிழன் அப்படின்லாம் நம்ம நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு யூனிவர்சல் மெசேஜ் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது தெரியணும்ல. ஆனா நம்ம பேசுறதெல்லாம் நமக்குள்ளேயே தான் பேசிட்டு இருக்கோம், நமக்குள்ளேயே பெருமை அடிச்சுக்கிறோம். உண்மையிலே என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, சரி வெளியில இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்கட்டுமே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்னா பெரும்பாலும் தோன்றது இல்லை. ஸோ முதல் முறை இது இது வெளியில போய் இந்த டரம் சிம்பனியோட பேசும்போது அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. மைஸ்ட்ரோ வில்லியம் கர்ரி அவர்கிட்ட தான் முதல்ல பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின போயட்ரி, இது வந்து ஈக்குவாலிட்டியை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, அதுக்கு வந்து நான் மியூசிக் கம்போஸ் பண்றேன், அதனுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து நீங்க உங்க பேண்ட் உங்க டீம் மூலமா வாசிக்கணும், நோட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னப்ப அவருக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அவருக்கு வந்து என்னன்னா, ஈக்குவாலிட்டிங்கிறதெல்லாம் வந்து ரெனசன்ஸ் பீரியட்ல வந்த கான்செப்ட் தானே, இது எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. ரொம்ப நேரம் கூட பேசல, ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் பேசணும். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நைட்டு ஃபோன் பண்ணி, மேன் யூ ஆர் ரைட், திஸ் இஸ் ட்ரூ, லெட்ஸ் டூ இட் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. பட் ஆப்வியஸ்லி வந்து எனக்கு வந்து நீ 2 வீக்ஸ்ல என்டையர் ஸ்கோர் எனக்கு சப்மிட் பண்ணணும், ஸ்கோர் குட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா நான் கண்டக்ட் பண்றேன், என்னோட டீம் வந்து வாசிக்கிட்டோம், டுராம் சிம்பனி வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சு, இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெளியில நிறைய பேருக்கு தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதோ, தமிழ்ல இவ்வளவு அற்புதமான பாடல்கள், காலத்தை தாண்டி 2 மில்லனியம் தாண்டி நிக்கிற பாடல்கள் நமக்கு இருக்கிறதோ வெளியில நிறைய பேருக்கு தெரியல. நம்ம நமக்குள்ளேயே தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு அப்பவே ஒரு இது, பரவாயில்ல இவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அப்ப இது வந்து வெளியில இந்த வட்டத்தை தாண்டி வெளியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம் வந்து, நமக்கு வந்து தமிழ் நண்பர்களுக்கு உள்ள கவிதைனா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல பெருசா சொல்லி தர்றது இல்லை, அதனால நினைக்கிறேன் நான். பிளஸ் நம்ம படிப்பெல்லாம் பெரும்பாலும் தொழில்நுட்ப படிப்புங்கிறதுனால நம்ம அந்த சைடு தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா இங்க வந்து
சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு வந்து கவிதை என்ன, கவிதையினுடைய இலக்கணம் என்ன, இலக்கணம்னா நான் வந்து அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் சொல்லல, என்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்ல கவிதை அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க படிக்கிறாங்க. ஒரு சிறந்த கவிஞரோட கவிதை எப்படி இருக்கும், எது வந்து தரமான கவிதை, எது தரமில்லாத கவிதைங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற பசங்களுக்கு, அமெரிக்கால இருக்கிற பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தெரியுது. அதனால அவங்கள்ட்ட நீங்க ஒரு பொயட்ரி கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களால ரொம்ப ஈஸியா அப்ரிஷியேட் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் இந்த பாட்டை வந்து ஆஹ் என்னோட தமிழ் நண்பர்களுக்கு சொல்றதுக்கும், அமெரிக்கால பிறந்து வளர்ந்த தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குங்கிறது என் மூலமா தெரிஞ்சிட்ட ஒருத்தட்ட சொல்றதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ் நண்பர்கள் வந்து உயிர்த வச்சிருது காமமோ பெரிது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பட் நல்லா தான் எழுதியிருக்காங்க, அப்படிதான் எக்ஸ்பிரஷன், அப்படிதான் ஃபீட்பேக் வருது. ஆனா அமெரிக்கால பொயட்ரி தெரிஞ்சவங்க இதை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆஹா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து எழுதியிருக்காங்க, திஸ் இஸ் அமேசிங், திஸ் இஸ் அமேசிங், சோ மெனி மெட்டபர்ஸ், அன்பிலீவபிள், இன்கிரெடிபிள், ஹவு டிட் இட் சர்வைவ் 2 மில்லேனியா, அப்படி இப்படின்னு அவங்க பயங்கரமா அது சூப்பர் எக்ஸைட்டா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அதோட மதிப்பு நமக்கு தெரியல. இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆஹா, எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த முரண்பாடு இதுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம். இதுல இருக்கிற சங்க பாடல்கள், எல்லா சங்க பாடல்களையும் அந்த டெராம் சிம்பனி வாசிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு லைனையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த பாட்டு பொயட்ரி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு ஆன்டிக்விட்டி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்கிற ஆன்டிக்விட்டி, அது ஒரு விஷயம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எழுதிருக்காங்களே அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் அது யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த மாதிரி அது ஒரு யூனிவர்சல் மெசேஜ், அது எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய ஒரு மெசேஜ். ஸோ அது வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்ம பொயட்ரி. மியூசிக் வந்து ஆப்வியஸ்லி தேவர் சூப்பர் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட மியூசிக்ல வந்து சில ஸ்ட்ரென்த் இருக்கு, சில வீக்னஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி வீக்னஸ் என்னன்னா, நம்மளால எல்லாத்தையும் எழுதி வச்சு பர்ஃபார்ம் பண்றது நம்மளோட மரபா இல்லை. அப்படி ஒரு நம்மளோட மரபு வந்து கேட்டு அதுல இருக்கிற நியூவான்சஸை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட வந்து பர்ஃபெக்டா ஒரு ஒரு விஷயத்த வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா மாச கணக்குல ஆகும். ஏன்னா இப்ப நான் வந்து பேண்ட்ல இருந்திருக்கேன். அந்த பேண்ட்ல வந்து ரிஹர்சல்னு ஒரு எல்லா வீக்கெண்டும் போய் ஒரு 6-7 ரிஹர்சல் பண்ணாதான் ஓரளவு பக்கத்துல வரும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஞாபகம் வச்சு வாசிப்போம் அல்லது எழுதி வச்சு வாசிப்போம். எழுதி வச்சுன்னா ப்ராப்பரான மெத்தடாலஜி கிடையாது, நம்மளா எழுதி வச்சுக்கிறது. இந்த வரிக்கு முன்னாடி இப்படி ஒரு ரோல் கொடுக்கணும், அல்லது இந்த இன்டர்லோடு 2வது இன்டர்லோடுல நம்ம இந்த ஸ்வரங்களை வாசிக்கணும், அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, இப்படிதான் இருக்கணும்னு பிளாட்டா ஆயிடாம ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான மியூசிக்கை கிரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வாதாபி கணபதினு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, வாதாபி கணபதிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல ஸ்வரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் எழுதுனா கூட வாதாபி கணபதினு ஒவ்வொருத்தர் பாடும் போதும் சில நியூவான்சஸ் வந்து அவங்களாதான் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனல் ஷேப், இதுதான் பர்ஃபெக்டான ஷேப், இப்படிதான் அவர் எழுதினாரு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான ஒரு வடிவத்தை சமைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறை வந்து நம்மளோட இசை, நம்மளோட மரபிசை வந்து கம்பல்சரி ஆகிடுது. இருக்கு இல்ல, அது ஒண்ணுதான் வழி. ஆனா வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல வந்து அவங்க எல்லா விஷயங்களையும் இன்னும் எழுதி வைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு டைமிங்கோட எழுதி வைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய பேண்ட் வந்து ஒன்னா சேர்ந்து வாசிக்கும் போது ஒரு இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல அவங்களால வாசிக்க முடியும். இந்த சந்தம் ஆல்பத்துக்கு வந்து 68 டுராம் சிம்பனி மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறாங்க. எனக்கே என்ன பயம்னா, அந்த 68 பேர் வாசிக்கும் போது எவ்வளவு கேஸ் இருக்கும். ஆளாளுக்கு ஏதாவது ஒருத்தர் தப்பா வாசிட்டாருன்னா மத்தவங்களுக்கு அது மிஸ்லீடிங்கா போயிடும். ஆனா என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2.5 மணி நேரத்துல அந்த ரிஹர்சல் முடியுது. ரிஹர்சல்ல வந்து அவங்களோட பாட்டு பெரும்பாலும் இவங்க வாசிக்கும் போது அது என்ன வரும், அவங்க வாசிக்கும் இது எப்படி கேட்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ரிஹர்சல்ல பாத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபீல், என்ன மாதிரி ஃபீல் வரணுங்கிறதே என்கிட்ட கேட்பாங்க. அங்க வந்து கண்டக்டர் இருப்பாரு, கண்டக்டர் வந்து ஒரு மாதிரி வாசிக்க சொல்லுவாரு. அவங்க வாசிச்சு முடிச்ச உடனே அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இந்த ஃபீல் உங்களுக்கு ஓகேவா. நான் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னாடி இந்த பாட்டினுடைய ஃபீல் இப்படி இருக்கணும், அதை எப்படி அவங்க கொண்டு வருவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ வந்து டி ஷார்ப்ல இருந்து
ஜிக்கு வந்து எப்படி இறங்கணும், ஸ்லைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்லைடிங் எவ்வளவு ஃபாஸ்டா வரணும், எவ்வளவு ஸ்லோவா வரணும், என்ன எக்ஸ்பிரஷன் வரணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் அவங்க நம்மள்ட்ட கேட்டுப்பாங்க எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 2.5 மணி நேரத்துல பயங்கர கேஸா இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டே இருப்பாங்க. ஓ ஐயோ இது எப்படிதான் இதுல இருந்து இந்த கேக்கபோனில எப்படிதான் சிம்பனி வரப்போதோன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த 2 மணி நேரம் முடிஞ்சு ரெக்கார்டிங்க்கு ரெடின்னு சொல்லிட்டாங்க. வெறும் 2.5 மணி நேரம் தான் ரிஹர்சல். அந்த 2.5 மணி நேரம் ரிஹர்சல் முடிஞ்சு ரெக்கார்டிங்க்கு ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 8 பாரா ரெக்கார்ட் பண்றதா பிளான். அடுத்த 2.5 மணி நேரத்துல என்டையர் சாங் பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க வந்து ரிஹர்சல் அண்ட் ரெக்கார்டிங்னு பாத்தீங்கன்னா 2.5 + 2 5 மணி நேரத்துல 4 செக்ஷன். சிம்பனில 4 செக்ஷன் இருக்கும். வுட்விண்ட்ஸ் இருக்கும், பிராஸ் செக்ஷன் இருக்கும், ஸ்ட்ரிங் செக்ஷன் இருக்கும், அப்புறம் பெர்கஷன் செக்ஷன் இருக்கும். இந்த 4 செக்ஷன் இருக்கிற ஒரு காம்போசிஷன்ல அதுவும் அதுல நிறைய இந்த முல்லை உருந்த கல்லூரி பாட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து லாஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஒரு கிராண்ட் சிம்பனிக் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணிருப்பேன். ஏன்னா தலைவனும் தலைவியும் ஒருத்தர் கடைசியில பாத்துக்கிறாங்க. அந்த கேட்சப் ஒருத்தர் பார்த்தா என்ன, அது ஆக்சுவலா அந்த சந்தம் பொயட்ரியில இல்ல, பொயட்ரியில வந்து அவன் வராங்கிறதோட முடிச்சிடும். வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு என்னோட இமேஜினேஷன்ல நான் அந்த இடத்துல ஒண்ணு சேர்த்திருப்பேன். அது கிராண்டா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கேட்சப்னா ஒருத்தர் கேட்சப் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி. அதுக்காக வந்து அது வந்து இந்த பிராஸ் செக்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டா அந்த அந்த டாட்ல முடியாது. பிராஸ் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் எல்லா பார்லையுமே. அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம். இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கிற காம்போசிஷனை கூட வெறும் 2.5 மணி நேரத்துல கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. எனக்கு வந்து ஒரு இன்கிரெடிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு அப்பதான் வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல வந்து நோட்ஸ் எழுதி வச்சு அவங்க எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா நம்மளோட மெலடி ஸ்ட்ரக்சர், இந்தியன் மியூசிக்ல இருக்கிற மெலடி வந்து அவங்கள வந்து பேச்சு மூச்சு இல்லாம ஆக்கிருது. ஏன்னா இந்த மாதிரி மெலடியை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. இப்ப வேரல் வேலி அப்படின்னு ஒரு லைன் பாடணும் அப்படின்னு சொன்னா இதுல என்னென்னமோ மைக்ரோ டோன்ஸ் எல்லாம் வருது. இது எப்படி அவங்க எழுதுவாங்க, இது எப்படி அவங்க பாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புதுசு. ஸோ அவங்கள்ட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நான் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது வந்து தீம்ப்ளாசி ராகம் அல்லது ஆபேரி ராகம் அப்படின்னு சொன்னாலே பாட்டை பாடுறவங்களுக்கு இதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அப்படின்னா வாவ் தட்ஸ் a vast collection of musical knowledge அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக். ஸோ நம்ம சைடு நம்ம மியூசிக்ல இருக்கிற சில விஷயங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அவங்க மியூசிக்ல இருந்து நம்ம மியூசிக்ல இல்லாத விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரு மியூசிக் வரும்போது அது ஒரு இன்டர்நேஷனல் அப்பீல் அது கிரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து நமக்குள்ள பேசிட்டு இருக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிற மியூசிக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டாப் 10ல வர்றது வந்து ஒரு குளோபல் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஆக மொத்தம் இந்த கான்வர்சேஷன் நடக்குது, மக்களுக்கும் ஆடியன்ஸ்க்கு நடுவுல நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெகு அருமை, வெகு வெகு அருமை. இத வந்துட்டு நான் உங்களோட தனிப்பயிற்சியில கேட்ட போது கிடைத்த அதே உணர்ச்சி பிரவாகம் இப்ப கிடைக்குது ராஜன். நன்றி. சோ இந்த மொத்த சந்தம் இதுக்கு எப்படி நீங்க திட்டமிட்டீங்க? எத்தனை நாள் எடுத்தது? இப்போ நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா 5 மணி நேரத்துல பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு பாடலுக்கு 5 மணி நேரம் எடுத்துட்டாங்களா எப்படி? இல்லைன்னா மொத்தமா நீங்க எல்லாத்துக்கும் உங்களோட சிந்தனையில இல்ல அத எழுத்து வடிவிலையும் கொண்டு வந்து அந்த பிளானிங் அந்த ப்ராசஸ சொல்ல முடியுமா? மியூசிக் ஆல்பம்னு டிசைட் பண்றீங்க, அதுக்கப்புறம் எப்படி பாடல்களை தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி அந்த பாடல்களுக்கு எந்த ராகமோ இல்ல வெஸ்டர்ன் இங்க இங்க இசையமைக்கிறீங்க? ஸோ ரெண்டுத்தையும் எப்படி நீங்க உங்க சிந்தனை எப்படி போச்சு? அதாவது இப்ப நம்ம எழுதும் போது நம்ம சில ஜானரை டிசைட் பண்ணுவோம், அந்த மாதிரி எப்படி உங்களுக்குள்ள தனி மனிதரா இதுக்கு முழு வரைப்பு நீங்க செலுத்திருக்கீங்க? அது இன்னும் கஷ்டமான விஷயமும் கூட. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா நான் அதை எடுத்துட்டு போல, அது என்ன எடுத்துட்டு போச்சு. ஸோ சங்க சித்திரங்கள் படிச்ச எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின சங்க சித்திரங்கள் அந்த புத்தகம் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான புத்தகம். எனக்கு தெரிஞ்சு சங்க பாடல்களை இப்படி ஒரு அற்புதமான கோணத்துல அதனுடைய உயர் கவித்துவம் தெரியற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வேற எந்த புத்தகமும் இல்லை, யாருமே எழுதின மாதிரி எனக்கு தெரியல.
நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை வச்சு சங்க பாடல்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த பாடல்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா மாறுது அப்படிங்கிறத எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து சங்க சித்திரங்கள் புத்தகத்துல எழுதியிருக்காரு, ஒவ்வொரு பாட்டை பத்தியும். ஸோ அந்த புத்தகம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அதை படிச்சப்ப அதுல அந்த ஒரு பாட்டு, அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறுவன் பிள்ளை கலம்சை கோவை, அந்த பாட்டு வந்து என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒரு பாட்டு. ஒரு நாள் நைட்டு தூங்க விடாம இப்படி எழுதிட்டாங்களேன்னு புலம்பிட்டு என்னோட மனைவிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு நாள் நைட்ல கண்ணீரோட ஸ்டூடியோவுக்கு கீழே வந்து அப்படியே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான். அப்ப ஆக்சுவலா பிளான்லாம் இல்லை, தனியா ஆல்பமா கொண்டு வரணும் அப்படின்லாம் பிளான் இல்லை. அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணிட்டேன், நைட்டோட நைட்டா கம்போஸ் பண்ணிட்டேன். என்ன கம்போஸ் பண்ணேன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா அதுல வந்து நிறைய ஒரு சிம்போனிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரி நான் அதை கம்போஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப உருக்கமான ஒரு டியூன் அது. அதாவது இவனே வாழ்க்கைன்னு நான் வந்து இவனையே வண்டி சக்கரத்துல இருக்கிற பள்ளி மாதிரி சுத்திட்டு அவன் போன எல்லா இடத்துக்கும் போனேன். இப்ப அவன் செத்துட்டான், நான் எல்லா ஊருக்கும் போனாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் தான், ஏன்னா நான் அவனே தானே சுத்திட்டு போனேன். அதனால அவனை புதைச்ச அதே முதுமக்கள் தாழிய இன்னும் பெருசா செய்யி, எதுக்குன்னு கூட சொல்லல, அது கூட உட்காந்து நானும் சாகுறேன்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப பூடகமான ஒரு பொயட்ரி, ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு கம்போஸ் பண்றதுல தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டுரை படிக்கும்போது ஆடா இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது கம்போஸ் பண்ணலாமேன்னு தோணுச்சு. இப்படியே பார்த்தா எனக்கு பிடித்த ஒரு 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 6-7 பாட்டுக்கு வந்து நான் கம்போஸ் பண்ணிட்டேன். வேரல் வேலி வந்து அதுல இல்லை, ஆனா அது ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு, அதை நான் அதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். அதப்ப அதுக்கு கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் இன்ஸ்பிரேஷன் வந்து எழுத்தாளர் ஜெயமோகனோட சங்க சித்திரங்கள். அதை வச்சுட்டு அப்போ சங்க பாடல்கள் எப்படி ரசிக்கலாம்னு தெரிஞ்சதுனால நான் சில பாடல்கள் அதுக்கு வெளியில இருந்து எடுத்துக்கிட்டேன். இது 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 வந்து எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய பிளான் நமக்கு மனசுல தோணிடுச்சு அப்படின்னு சொன்னா அது இழுத்துட்டு போகுது. அப்ப இப்ப எழுதிட்டோம், இப்ப இது யார் வாசிக்கிறது அப்படிங்கும் போது அப்ப யார் யாரெல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிந்த பாடகர்கள், இசைக்கலைஞர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது, நீங்க வந்து அப்ப நான் ஆக்சுவலா சிம்பனிக் பேண்ட் வாசிக்கணும்னு கூட நம்ம பிளான் பண்ணல. நோட்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வயலின்ஸ் இருக்கு, செகண்ட் செக்ஷன் வயலின் இருக்கு, வியோலா இருக்கு, செல்லோ இருக்கு, டபுள் பாஸ்லாம் இருக்கு. ஆப்வியஸ்லி சிம்பனி பேண்ட் தான் அதை வாசிக்க முடியும். அப்புறம் அதுல வந்து பிராஸ் செக்ஷன் இருக்கு, முல்லை ஒர்ண கல்லூரி 4 செக்ஷனுமே வாசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி ஒரு சிம்பனிக் பேண்ட் தான் வாசிக்கணும். அப்ப யாரை கான்டாக்ட் பண்ணலாம், எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸியா இல்லை. இதுக்கு முன்னாடி இன்னொரு பேண்டை கான்டாக்ட் பண்ணேன், அவங்க வந்து அவ்வளவா கன்வின்ஸ் ஆனாங்களா என்னன்னு தெரியல. நான் யாராவது ஒரு தெரிஞ்சவர் மூலமா தான் போய் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்புறம் வேற ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அவர் வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குங்க, நீங்க இவர்கிட்ட பேசுங்கன்னு அப்படியே ஒருத்தரா சொல்லி பிளஸ் இன்னொன்னு நம்ம பேரலா இன்னொன்னு, இந்த காம்போசிஷன் அவங்களால வாசிக்க முடியாது, நானும் டெஸ்ட் பண்ணணும். அவங்க எனக்கு வாசிக்கிறதுக்கே ரெடி ஆகல, பட் ஸ்டில் அவங்க எஸ்ன்னு சொன்னாலும் இதை வாசிக்க முடியுதான்னு நான் அவங்களையும் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படியே இந்த ப்ராசஸ்ல போயிட்டு இவர் எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஒரு கண்டிஷன் போட்டாரு, மைஸ்ட்ரோ கர்ரி. எனக்கு 2 வாரத்துல வந்து என்னோட பேண்ட் வாசிக்கிற ஸ்கோர் நான் பார்த்தாகணும், அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்ததுன்னா தென் நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பட் கிளீனா வாசிக்கிற கண்டிஷனுக்கு நான் அப்ப நோட்ஸ் எழுதல. அப்புறம் அடிச்சு பிடிச்சி டே அண்ட் நைட்டா உட்காந்து எல்லா பாட்டுக்கும் வந்து ஸ்கோர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அப்புறம் அவரு பார்த்துட்டு அவரும் சில சஜஷன் சொன்னாரு. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வயலன்ஸுக்கு வந்து இப்படி எழுதிருக்கீங்க, செகண்ட் வயலன்ஸ்க்கு இப்படி எழுதிருக்கீங்க, பட் செகண்ட் வயலன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் லேசா மாத்திட்டு இந்த சில போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வயலன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி சில டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னாரு. ஸோ அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல சில விஷயங்களை மாத்தணும். அப்புறம் சிம்பனிக் பேண்ட்ல வந்து சில விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெல் சவுண்ட் வேணும், ஒரே ஒரு இடத்துல. அந்த ஒட்டுமொத்த சாங் வந்து ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல ஒரு பெல் சவுண்ட் வேணும். ஆப்வியஸ்லி என்ன கொஸ்டின், அந்த பெல் சவுண்டுக்காக ஒருத்தரை சிம்பனி பேண்ட்ல ஒருத்தரை வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மைஸ்ட்ரோ கர்ரி வந்து வர வைக்கணும். நீங்க வந்து இப்போ ஒரு பட்டனை தட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ அப்படி அந்த மாதிரி வாசிக்கிறவருக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சாரு. நீங்க பார்த்திருப்பீங்க சிம்பனி பேண்ட்ல
அவங்க வந்து எப்படி கரெக்டான இடத்துல கரெக்டான நோட்ஸை வாசிக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்மளோட இசையில நம்ம எப்படி ஞாபகம் வச்சுப்போம்னா, ஓகே இந்த லைனுக்கு அடுத்தது இதை வாசிப்போம், அல்லது இந்த செக்ஷனுக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவங்க அப்படி இல்லை. அவர் வந்து அந்த பாட்டோட கடைசி பார்ல ஒரு பெல் சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பார் இங்க மியூசிக் இவங்க பிளே பண்ணிட்டு இருக்கும்போது 1 2 3 4 ஒரு பார் ஓவர், 1 2 3 4 செகண்ட் பார் ஓவர், 1 2 3 4 தேர்ட் பார் ஓவர், அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் தான் அவங்க ஒரு நோட்டு கூட வாசிக்கலன்னா கூட மத்தவங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு பாரையும் அவங்க கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட பார் வரும்போது அந்த பெல்ல கரெக்டா அடிப்பாங்க. அவ்வளோ அக்யூரசி. இந்த லைனுக்கு அப்புறம் அந்த லைனுக்கு அப்புறம் அந்த பிசினஸே கிடையாது. எல்லாத்தையும் நோட்ஸ்ல எழுதி அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு இந்த பார்ல வாசிக்கணும்னா அந்த பார்ல எத்தனாவது டாட்ல வாசிக்கணும் எல்லாத்தையுமே அவ்வளோ கிளீனா எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இம்ப்ரூவைசேஷன் பத்தி பேசணும்ல, இப்ப ஜாஸ்ல எல்லாம் எவ்வளவு இம்ப்ரூவைசேஷன் இருக்குல்ல. சிம்போனிக் பேண்ட்ல போய் நீங்க வந்து நான் இப்படிதானே நோட்ஸ் எழுதிருக்கேன், இந்த ஒரு நோட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் மாத்தி வாசிங்களா, இது இம்ப்ரூவைஸ் பண்ணா நல்லா இருக்குமென்னா வாசிக்கவே மாட்டாங்க. அதை நீங்க நோட்ஸை மாத்தி பிரிண்ட் அவுட் எடுத்து என் முன்னாடி கொண்டாந்து கொடுங்க. ஏங்க இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க? நான் தான் சொல்றேன், இந்த ஒரு நோட்ஸ் மாத்தி வாசிங்கன்னா மாத்தி வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் பூரா அதை எப்படி மாத்துறதுங்கிறது இல்லை, இருக்கிறத எப்படி பர்ஃபெக்டா கொண்டு வர்றது, அதுலதான் அவங்களோட என்டையர் ஃபோக்கஸ். அதனாலதான் இவ்வளவு பெரிய சிஸ்டத்தை, இவ்வளவு பெரிய கோட்டையை வந்து அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இந்த சிஸ்டம், இந்த அக்யூரசி, இந்த ப்ரெசிஷன். இததான் அதை போய் நான் போய் மாத்தலான்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கொண்டு வர்றது நான் ஜாஸ் மாதிரி ஒரு ஸ்டைல கொண்டு வரேன்னா அது வேற பேண்ட், அது சிம்போனிக் பேண்ட் இல்லை. சிம்போனிக் பேண்ட் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நன்றி, நன்றி. நீங்க நடிகர் கமல்ஹாசன் உங்க பின்னணி இசையில பாடியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்ததா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, கமல் சார் வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து கோவிட் அப்ப நடந்தது. எப்படியாவது போயிடலாம், நேர்ல போய் அவரை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அப்போ வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியா போற அத்தனை ஃபிளைட்ஸும் கேன்சல், ஒரு ஃபிளைட் கூட கிடையாது. ஸோ அதனால என்னால நேர்ல போக முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லி என்னோட நண்பர்கள்லாம் சில பேர் போறாங்க, உண்மையான எமர்ஜென்சி, ஆனா அவங்களே போக முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை கேட்க முடியாது. ஸோ சரி, வேற வழி இல்லை, நம்ம இங்க இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ரெக்கார்டிங் வச்சிருந்த, என்னைக்கு ரெக்கார்டிங் வச்சிருக்கோமோ அன்னைக்கு முத நாளோ பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ கமல் சார் வந்து ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போறது எல்லாம் டிவியில வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ரெக்கார்டிங் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி கன்ஃபியூஷன். டிலே ஆச்சுன்னா எவ்வளவு டிலே? ஏன்னா கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காரு. அவர் அவ்வளோ ஆங்கிள் இருந்து அவரை வந்து அப்ரோச் பண்றாங்க, வேற வேற விஷயத்துக்கு வந்து அவர் பிஸியா இருக்காரு. அப்ப இது டிலே ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனா அவ்வளவு பிஸிக்கு நடுவுலையும் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு, இன்னைக்கு வர முடியல, இன்னும் 2 நாள்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னதா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த டேட்ல கரெக்டா வந்துட்டாங்க. வந்து அந்த அந்த வெண்முரசுல நீலம் நாவல்ல இருந்து எடுத்த வரிகள் வந்து அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்தேன்னா அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்க ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க, ரெடியா வந்தாங்க. அதுல வந்து அந்த அதுல 2-3 விஷயம் வச்சிருந்தோம். ஒண்ணு வந்து பாடுறது, இன்னொன்னு வந்து சாண்டிங் மாதிரி ஒண்ணு, ஞான பெருவெளியே அந்த மாதிரி ஒரு சாண்டிங் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதை மாத்தி 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 வேற 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 வேரியேஷன்ல அவங்க வந்து பாடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனே வரல, இப்படி பாடலாமா அப்படி பாடலாமா அப்படி இப்படின்னு மாத்தி 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 பாடிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டுடியோல கமல் சார் பாடுறது வந்து நான் லைவா கேமராமேனோட போன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேமராமேன் வந்து நடுங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு கமல் சார் முன்னாடி போறதுக்கே பயம் பயம் அவருக்கு. நான் கரெக்டான ஆங்கிள் வைக்கிறேன்னா அதை பத்தி அவர் என்ன நினைப்பாரு, அந்த மாதிரி அவரு நம்மள இவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாருங்கிற பயத்துல அவர் இருக்காரு. சார் ரெக்கார்ட் பண்றதை நான் லைவா பார்த்துட்டு இருக்கேன் அவரோட போன் மூலமா. ஸோ அந்த ஒரு லைனை மட்டுமே, அந்த ஒரு சாண்டிங் மட்டுமே 6 வேரியேஷன்ல பாடியிருந்தார் கமல் சார். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் அதுல எனக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தேவையான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் கமல் சார் வந்து இத்தனை 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 தலைமுறை தாண்டியும் ஏன் வந்து அவருக்கு உடைய புகழ் இருந்துகிட்டே இருக்கு
அப்படிங்கிற காரணத்தை நான் வந்து அன்னைக்கு நான் நேர்ல தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் 100% கமிட்மெண்ட். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த பாட்டு ரெக்கார்டிங்க்கு பின்னாடி போய் ஏகப்பட்ட விஷயங்கள்ல பிஸியா இருக்கு. ஆனா அந்த ரெக்கார்டிங் பண்ற சமயத்துல வேற எதுவுமே உலகத்துல இல்லைங்கிற மாதிரி இருக்காரு. இந்த ரெக்கார்டிங் மட்டும்தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. 100% கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் வந்து என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தணும். அந்த கமிட்மெண்ட்னால வர்றதுதான் அந்த ஒர்க்மேன்ஷிப். இவ்வளவு அழகா அவரால் ஏன் ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அந்த 100% கமிட்மெண்ட். அதுக்கு முன்னாடி நடந்ததையும் மறந்துடுறாரு, பின்னாடி நடக்க போறதையும் மறந்துடுறாரு. நமக்கு பல சமயம் வந்து பழச நினைச்சிட்டு இருப்போம், அடுத்தது இதுக்கு போகணுமே அப்படின்னு அதை நினைச்சிட்டு இருப்போம். அப்ப பிரசன்ட்ல பல சமயம் நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது. பட் அவர் ஏன் இத்தனை வருஷமா இத்தனை தலைமுறைகள் தாண்டியும் மவுசு குறையாம இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரி கமிட்மெண்ட், அது ஹி டெலிவர்ஸ். அமேசிங்கான விஷயம் அவரை ரெக்கார்ட் பண்ணது. நன்றி நன்றி. ரொம்ப அருமை. நீலம் எப்படி உருவாச்சு? அதாவது நம்ம விஷ்ணுபுரம் வாசகர் வட்டம், ஆஸ்டின் சவுந்தர் மற்றும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆவணப்படம் உதவினீங்க, தயாரிப்புல உறுதுணையா இருந்தீங்க. அதுக்கப்புறமா அந்த பாடல் பதிவா இருக்கட்டும், இந்த பாடல் உருவான விதமா இருக்கட்டும், எப்படி உங்களுக்குள்ள இதை வந்துட்டு ஒரு பாடலா அமைக்க முடியும்னு எல்லாரும் படிக்கும்போது மெய்மறந்து படிச்சிருப்போம், ஆச்சரியப்பட்டிருப்போம். வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பு, ஜெயமோகனோட எழுத்து நடை, அவரோட சொல் வீச்சு எல்லாமே அற்புதமா இருந்திருக்கும். அதை வந்துட்டு பாடலாக்க முடியுங்கிறதே ஒரு பிரமிப்பு தான் இருக்கு. அது ஒரு பாடல் வடிவத்துல இல்லாததுனாலயோ இல்ல படிக்கும்போது வேற ஒரு அனுபவத்தை தருறதுனாலயோ, ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த சவாலை எப்படி எடுத்துட்டீங்க? அது வந்து நீங்க வந்து இப்ப பாட்டை கேட்டதுனால அந்த ஆங்கிள் இருந்து நீங்க வரீங்க. எனக்கு வந்து முற்றிலும் வேறு ஒரு அனுபவம். அது நான் வந்து நீலம் படிக்கும்போது நான் ஒரு மெதப்புல இருந்தேன். ஏன்னா அது வந்து அப்படி ஒரு கவித்துவம், ஒரு அமேசிங் பொயட்டிக் லைன்ஸ். காலையில எந்திரிச்சு நான் நார்மலா வேற வேற நேரத்துல படிப்பேன், ஆனா அந்த நீலம் வந்தப்ப மட்டும் காலையில எந்திரிச்சு படிச்சிருவேன். காலையில எந்திரிச்சு ஒரு 2 பேராகிராஃப் படிச்சா அன்னைக்கு அந்த சமயத்துல அந்த வரிகளுக்கு எனக்கே ஒரு மெட்டு தோணும். ஏதாவது ஒரு ராகம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராகம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராகத்துல அந்த 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 வார்த்தையெல்லாம் வந்து வேற வேற பாடல்கள்லாம் என்னை சுத்தி சுத்தி நாள் பூரா வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு எப்படி அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு 2 பேராகிராஃப் படிச்சா அந்த 2 பேராகிராஃப்ல இருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே டியூனா மாறி நாள் பூரா சுத்தி சுத்தி வரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்தது நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அது வேற ஒரு ராகம். ஒரு நாள் கல்யாணில வரும், இன்னொரு நாள் வந்து பீம் பிளாஸ், இன்னொரு நாள் வந்து ஹம்சத்வனி, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாள் வெவ்வேறு ராகம். அந்த அது அது ஏன் ஒவ்வொரு நாள் காலையில மாறுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன் அல்லது முத நாள் நைட் என்ன கேட்டேன் அதுல இருந்து வருதா, அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ஸோ இப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது காணுரை ஓய் கடலுரை ஓய் வானுரை ஓய் வழியுரை ஓய் எங்குலா இல்லாதவனாய் அப்படின்னு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பிரேஸ் ஒன்று இருக்கும். அதுல அதுக்கு வந்து சம்ஹவ் ஒரு நாள் வந்து கௌரி மனோகரியில அது பாடிட்டு இருக்கும்போது அப்பா அவ்வளோ பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுதுன்னு தோணுச்சு. ஆக்சுவலா அது வந்து ஒரு பேராகிராஃப் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஆனா அதை டியூனா போடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டா, லைக் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடியணும் ஒவ்வொருவரையும் அவ்வளோ பர்ஃபெக்டா, என்னமோ டியூனுக்கு பர்ஃபெக்டா கவிஞர் எழுதின மாதிரி இருக்காது. அவ்வளோ கிளீனா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தது. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அப்போ நம்ம இவ்வளவு நாள் டெய்லி கம்போஸ் பண்ணி காத்துல விட்டுட்டு இருக்கோமே, இதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் சரி அப்போ மற்றவர் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணி வைப்போமே, நமக்கு பிடித்த வரிகள்லாம் நோட் பண்ணி வைப்போமேன்னு சொல்லிட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சு, ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, இப்ப எல்லா கல்லுலதான் சிற்பங்கள் செய்யறோம்னாலும் எல்லா கல்லுக்கும் ஒரு கடவுளோட முகத்தை வரைகிற கொடுப்பினை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பாட்டுல வந்து அந்த பல்லவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் தான் அந்த பாட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுமா, எல்லாரையும் போய் அப்பீல் பண்ணுமா, நல்லா வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு வரி வந்து என்னறியாம அதில் நோட் பண்ணி வச்சிருந்தேன். கண்ணானாய் காண்பதுமானாய் கருநீல தழல்மணியே. ஸோ அப்ப அதை வந்து அதுக்கப்புறம் தான் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதை
ஃபர்ஸ்ட் உருவானது வேற வரி, அதுக்கப்புறம் தான் பல்லவி உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் சரணம், அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சீக்வன்சஸ். அதுல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தாய்மை தந்தைமை இது ரெண்டுத்தையும் பாடுற மாதிரி அதுல அமேசிங்கான வரிகள் வந்திருக்கும். அப்புறம் அந்த சாண்ட் ஞால பெருவிசியே கமல் சார் பாடினது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி எழுதி வச்சிருந்தோம். எழுதி வச்சுட்டு அப்ப இது கௌரி மனோகரில அந்த ஃபீலிங் வருது. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இது ஒரு ஃபீலிங் கிடையாது, இந்த பாட்டு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்ப ஆக்சுவலா நீங்க கௌரி மனோகரில இருக்கிற மற்ற பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுல அமைஞ்சது இல்லை. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே பாட்டு கிட்டத்தட்ட 12-13 நிமிஷம் வருது. கௌரி மனோகரில என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் பாசிபிளோ அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. பிளஸ் தமிழ்ல எழுதப்பட்ட மிகச்சிறந்த வரிகள்ல சில வரிகளை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனால நீங்க சொல்ற மாதிரி இது மெட்டாவோ பாட்டாவோ உருவாகல, காத்துல அப்படியே மிதந்துட்டே இருந்தது, அப்படியே பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சு ஒரு பாட்டா உருவாச்சு. முதல்ல ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பாலா, முதல்ல வெண்முரசு ஆவணப்படம்னு எடுக்கிறதா ஐடியாவே இல்லை ஆக்சுவலா. ட்ரிபியூட் வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரிஜினலா பிளான்ல வந்து ஆஸ்டின் சௌந்தரம் நானும் வேலைகளை ஆரம்பிச்சோம். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கும் போது இதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக சில பேர் மெசேஜ் சொன்னாங்கல்ல, அந்த வாழ்த்து சொன்ன மெசேஜ்ல எல்லாம் ரொம்ப அற்புதமா வெண்முரசு பத்தி அவங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி கேப்சர் பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தா நாங்க இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்முரசுக்கு பயங்கர ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட வீடியோவை எங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஃபீட்பேக் ஆன் வெண்முரசு எங்க கையில இருக்கு. இப்போ அதுக்கு ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துலதான் இப்போ வெண்முரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெண்முரசு தொடங்கினப்ப ஒரு பெரிய கிராண்டான ஒரு விழா ஒண்ணு நடந்தது. ஆனா வெண்முரசு முடியும் போது கோவிட் வந்ததுனால அப்படி ஒரு கிராண்டான ஒரு விழா நடக்கல. ஆனா வெண்முரசுங்கிறது தமிழ்லன்னு இல்லை, உலக இலக்கியத்துல ஒரு பெரிய சாதனை. அதை வந்து நம்ம கண் முன்னாடி அமைதியா போயிடக்கூடாது, ஏதாவது செய்யணும் அதுக்கு அப்படிங்கிறதுனாலதான் ஆஸ்டின் சௌந்தரம் நானும் சேர்ந்து அப்போ வெண்முரசு ஆவணப்படம் ஒண்ணு உருவாக்குவோம். அது வந்து அது ஒரு மகத்தான முயற்சியா இருந்தது. ஏன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து அதுக்கு பங்களிப்பாட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப திரும்பி பார்க்கும்போது, இப்ப அந்த ஆவணப்படம் வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப திரும்பி பார்க்கும்போது ஆஹா பரவாயில்ல, ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. நண்பர்கள் பல பேருக்கு வருத்தம். இப்ப நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்புனாரு. அனுப்பிட்டு சார் நான் சொல்றதை கட் பண்ணாம போட்டுருங்க அப்படின்னாரு. நம்ம ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ரியே 1.5 மணி நேரம், அவரே 45 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல இருந்து சில வரிகள் மட்டும்தான் நம்ம எடுத்து போட முடிஞ்சு. அந்த மாதிரி நண்பர்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கும். பட் வேற வழி இல்லை, இவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்களை சேர்த்து வச்சு 90 மினிட்ஸ்க்கு உள்ள கட் பண்ணும் போது வேற வழி இல்லாம இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியது. ஆனா அந்த மாதிரி 90 மினிட்ஸ்க்கு வந்ததுனாலதான் அமெரிக்கால வந்து 14 பெரிய ஊர்கள்ல தியேட்டர்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சது. அமோகமான வரவேற்பு. இங்க ராலையில எல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு அந்த படம், வெண்முரசு டாக்குமெண்ட்ரி. நிச்சயமா நிச்சயமா. அதுவும் அதாவது முதல் முடிவு, ஆரம்பத்திலையும் பாடல், முடிவிலும் ஒரு பாடல். அதாவது இங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வெகுஜன படங்கள் பாக்குறவங்க. அவங்களே அதாவது அவர்களுக்கு வெண்முரசை நான் படிக்க போறேன் அப்படியா அப்படிங்கிறதுக்கு அதாவது இன்னொரு திறப்பா இன்னொரு சாராரையும் கொண்டு செல்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு. நன்றி நன்றி. ராஜன், நீங்க இசையமைத்த 4 சீசன்கிற மலையாள திரைப்படம் இந்த ஆண்டு ஜனவரி மாசம் வெளியாச்சு. ஆனா படம் வெளியாகி 6 மாசத்துக்கு பிறகும் அந்த படத்தோட பாடல்கள் இன்னுமே ஸ்பாட்டிஃபை டாப் 20ல ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு வரவேற்பு பெற்ற பாடலுக்கு இசையமைத்த அனுபவம், மேலும் அந்த படத்துக்கு பின்னணி இசையமைத்த அனுபவம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க இசை அமைச்சதுலேயே மிகுந்த சவாலாக இருந்த நிகழ்வு ஏதாவது இருந்தா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். ஆமா, பாடல்கள் இன்னும் 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 ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஜனவரியில படம் வந்தது, இப்போ ஜூலை இன்னும் பாடல்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து இசையமைச்ச சேலஞ்சிங்
அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட்டை நான் சொல்லலாம். இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். அதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா ஒரு சுச்சுவேஷன் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு, வினோத் பரமேஸ்வரன். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் பியானோ கான்டெஸ்ட் நடக்குது. அதுல ஒரு காம்போசிஷன் வாசிக்கிறவர் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் தோக்கணும். ஸோ இதுக்கு என்ன காம்போசிஷன் வரணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாரும் சொன்ன ஐடியா என்னன்னா, சார் ஒரு காம்போசிஷன் வந்து பீத்தோவனோட எடுத்துங்க, இன்னொரு காம்போசிஷன் வந்து மோசாட் எடுத்துங்க. ஒருத்தர் வந்து பீத்தோவன் வாசிக்கிறார், ஒருத்தர் மோசாட் வாசிக்கிறாரு. ஜட்ஜஸ்க்கு இது பிடிச்சிருந்து, அதனால இவருக்கு வின்னர்னு சொல்லிட்டாங்க. அப்படி முடிச்சிடலாம் சார், நம்ம எதுக்கு தேவையெல்லாம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் காம்போசிஷனுக்குள்ள எல்லாம் போகணும் அப்படின்னு தான் வந்து அது ஈஸியான ஒரு சஜஷன். ஆனா எனக்கு வந்து என்ன இதுக்கு பின்னாடி எனக்கு யார் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பியானோ கான்டெஸ்ட்டுக்கு கம்போஸ் பண்ணுன்னு சொல்ல போறா? இது ஒரு ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது வந்து டியூரேஷன் வந்து ஒரு நிமிஷம் தான் வரலாம் ஸ்கிரீன்ல. ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துல பியானோ கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் வாசிக்க முடியாது, ரொம்ப நேரம் காமிக்க முடியாது. அப்போ ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் வரலாம் அதிகபட்சம். அப்போ லிரிக்கல் பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ல. அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கினுடைய எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா, கிளாசிசிசம்னு ஒரு பீரியட் வந்து, ரொமான்டிசிசம்னு ஒரு பீரியட் இருந்தது. இந்த ரொமான்டிசிசம் பீரியட்ல தான் வந்து லிரிக்கல் பீசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து. லிரிக்கல் பீசஸ் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. இப்போ சிம்பனின்னா ஒரு விஷயத்தினுடைய 360 டிகிரியும் சுத்தி சொல்லணும். ஆனா லிரிக்கல் பீசஸ்ல அப்படி இல்லை. லிரிக்கல் பீசஸ்ல நார்வேவை சேர்ந்த ஒரு பாப்புலர் கம்போசர் எட்வர்ட் கிரேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து ஒரு அமேசிங் காம்போசிஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, அது பேர் ப்ரூக்லெட் அப்படின்னு பேரு. அதாவது ஒரு சின்ன நீரோடை கூழாங்கல்லுக்கு மேல அது எப்படி போகும் அப்படிங்கறத மியூசிக்ல கொண்டு வந்திருப்பாரு. அப்படி, அதாவது ஒரு அந்த கூழாங்கல்லுக்கு மேல தண்ணி இப்படியே மெதுவா படர்ந்து போறத பியானோல அவ்வளவு அழகா அற்புதமா சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு அதை கேட்டீங்கன்னா உங்க கண் முன்னாடி ஒரு ஒரு கூழாங்கல்லுக்கு மேல அப்படியே மெதுவா போற ஒரு ப்ரூக்கை நீங்க பார்த்துடலாம். அது மேல லைட் ரிஃப்ளெக்ட் ஆறதை நீங்க பார்த்துடலாம். அப்படி ஒரு அமேசிங்கான ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்திருப்பாரு. 1880கள்ல ஏதோ ஒரு வருஷம் அவர் கம்போஸ் பண்ணது. இத்தனை வருஷங்களை தாண்டி 100-150 வருஷங்கள் பக்கமா அது வந்து தாண்டி நிக்குது. இப்பயும் ரொம்ப பாப்புலரான பீஸ் அது. ஸோ நான் வந்து அப்படி ஒரு பீஸை வச்சுட்டு அதை ஜெயிக்கிற பீஸ் வந்து நம்ம கம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு விளையாட்டா ஒரு நாள் சொன்னேன். அவரு அதை நம்பிட்டாரு. சரி அப்ப கம்போஸ் பண்ணுங்கன்ட்டாரு. ஸோ எனக்கு என்னன்னா, அப்ப நம்ம வந்து இது இந்தியன் கான்டெக்ஸ்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி பீஸை ஒருத்தர் வாசிக்கிறாரு, ஆனா இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல அதே மாதிரி வேற ஒரு விஷயத்த கிரியேட்டிவா ஒருத்தர் பண்றாரு, அதனால இவருக்கு பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு வரலாம்ல. இப்ப அது வந்து கரெக்டா இட் மேக்ஸ் ஆல் தி திங்ஸ் ஃபாலிங் இன் பிளேஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா, இந்த படம் நடக்கிறது வந்து திருவனந்தபுரத்துல. இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கிற மழை அனந்தபுரத்து மழை அப்படின்னு காம்போசிஷனுக்கு பேர் வச்சு திருவனந்தபுரத்துல இருக்கிற மழையை பத்தி நம்ம வந்து பியானோல வாசிக்கிறது. இதை வாசிக்கிறத கேட்டா உங்களுக்கு வந்து மழை ஞாபகம் வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அது வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கான காம்போசிஷன். ஆனா எனக்கு ரொம்ப மன நிறைவை கொடுத்த ஒரு காம்போசிஷனா அது மாறுச்சு. எப்படின்னா, நீங்க இந்த காம்போசிஷனை கேட்டீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் தான். லிரிக்கல் பீசஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நீங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அது வாசிக்கலாம். ஸோ அதை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து மேகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்றது, லேசா மழை தூர ஆரம்பிக்கிறது, அப்புறம் மழை வந்து வலுக்கிறது, சோன்னு அடிச்சு பெய்யுறது, முற்றங்கள்ல மழை துளி பட்டு அப்படியே தெறிக்கிறது, அப்புறம் அப்படியே மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகுது. பேரலா இங்க வந்து மழை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீமா மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாம் ஒன்னா சேர்றது, மேகங்கள்ல இருந்து திருப்பி இந்த ஒளி வர்றது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு 3 மினிட் பியானோ காம்போசிஷன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு ஒரு காம்போசிஷன். அது எழுதியாச்சு, ஆனா வாசிக்கிறது ஆபீஸ்ல ரொம்ப கஷ்டம்.
ஸோ பொலைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட் யூரோப்பியன், அவங்க வந்து இந்த மாதிரி பியானோ கான்டெஸ்ட்ல எல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி இது இந்த இந்த இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படி. அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரு பெரிய கல்ச்சுரல் டிவைட். இந்தியால மழைங்கிறது கொண்டாட்டத்திற்கு உரிய ஒரு விஷயம், அமெரிக்காலயோ ஐரோப்பியாலயோ அது வந்து கொண்டாட்டத்துக்கு உரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு வந்து மழைன்னு சொல்றீங்க, என்னமோ சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ரெயின் ரெயின் கோ அவே. ஸோ அது ஒரு பெரிய கல்ச்சுரல் டிவைட். நான் சொன்னேன் இல்ல இல்ல, இங்க வந்து மழை வந்து இப்படி கொண்டாட்டத்துக்கு உரிய ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் மாதிரி தான் இருக்கும். அது அப்படி போனாதான் இது வந்து மக்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அப்பீல் ஆகும். அதனால இதை நீங்க எழுதுங்க, இதை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த காம்போசிஷன் வந்து அவங்க வாசிச்சாங்க. எனக்கு நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த காம்போசிஷன் வந்து அவங்க வாசிச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போசிஷன் அது. இன்னொரு காம்போசிஷன், இந்த படத்துல வந்து இந்த ஹீரோ வந்து மியூசிக்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எதுவுமே நடக்காம போய் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு கார் ஷோரூம்ல போயிட்டு கார் சேல்ஸ்மேனா சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அந்த சூழ்நிலையோட வெளிச்சம், ஒரு சாதாரணமா போய் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி எப்படியாவது காரை வித்தாகணுங்கிற சுச்சுவேஷன்லாம் வர்றது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அந்த அங்க
சொன்னாரு டைரக்டர். ரோட்ல வந்து ஒரு புழு எப்படி துடிப்போம் அந்த மாதிரி அவன் மனசு துடிக்குது. அந்த அந்த அவன் வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வர்றான், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து அவன் வந்து பியானோல வாசிக்கிறான். அதுக்கு வந்து ஒரு காம்போசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவாரஸ்யமா சொன்னாரு, பம் பம்னு ஆரம்பிக்கணும், அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அதை இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு பம் பம்னு அது ஆரம்பிக்கும். ஒரு 40 செகண்ட்ஸ் தான் ஆக்சுவலா அந்த கம்போசிஷன். அந்த 40 செகண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அவனோட மைண்ட்ல இருக்கிற அத்தனை ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு புழு துடிக்கிற மாதிரி அவன் துடிக்கிறான். அந்த சீனுக்கு வந்து அவர் லைட் என்ன சொன்னாருன்னா, ஒரு பெரிய சூரிய வெளிச்சம் வந்து அவனை சுட்டு எரிக்கிற மாதிரி நாங்க அதுக்கு லைட்டிங் பண்ணுவோம் அந்த சீன்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு அதுல. ஸோ அந்த 40 செகண்ட் காம்போசிஷன்ல வந்து பம் பம்னு ஆரம்பிக்கணும், அப்புறம் அவன் மைண்ட்ல இருக்கிற அத்தனை ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து அது காமிக்கணும், அவன் மனசுல இருக்கிற அந்த துடிப்பை வந்து அது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆக்சுவலா நிறைய சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. மேட்ரிக்ஸ் படத்துல வந்து அதனுடைய மெயின் தீம் வந்து பாலிடோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே காம்போசிஷன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ல இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் பிட்ச் அதுல மிக்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெலடி இருக்கு, அந்த மெலடியை சப்போர்ட் பண்ற மாதிரி கார்ட்ஸ் இருக்கும்னு தான் நம்ம பார்த்துருப்போம் நார்மலா. பட் ஒரு டிசனன்ஸை கிரியேட் பண்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பிட்சஸ் உள்ள வரும். ஒரு மெலடி ஒரு பிட்ச்ல போகும், இன்னொரு மெலடியோ அல்லது கார்ட்ஸோ வேற ஒரு பிட்ச்ல இருக்கும், ஒரு டிசனன்ஸ். அந்த டிசனன்ஸ் வந்து இதுல கிரியேட் பண்ணிருக்கும். 2 வேற பிட்ச் இருக்கும், ஆனா ரொம்ப டிசனன்ஸும் இல்லாம சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும். அதாவது இந்த லைஃப் 2ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு, அது அவனால தாங்க முடியல அப்படிங்கறது வர மாதிரி. வெறும் 40 செகண்ட்ஸ் தான். ஆனா நீங்க இந்த காம்போசிஷனை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹீரோ வந்து புழுவா துடிக்கிறான் அப்படின்னு சொல்றது வந்து அந்த பியானோவோட சத்தத்துல வந்துடும். அதுவும் போலைனா தான் வாசிச்சிருங்க. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போசிஷன் எனக்கு தோணுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் அது. சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் இது 2 சொல்லுவேன். ஏன்னா நார்மலா நீங்க சினிமா கம்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் நார்மலா வராது. ஹீரோ ஓடுறாரு, சேசிங் போடுறது, அவங்க லவ் பண்றாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பெரும்பாலும் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே யூனிக். அந்த வகையில வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளவு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பாகவும் அந்த படம் ஒரு இசைக்கலைஞரை மையப்படுத்தி வந்ததுனாலேயே அதுவே ஒரு மிகப்பெரிய சவாலை உண்டு பண்ணியிருக்கும். ஒரு சாதாரண பின்னணி இசை நான் அவ்வளவா உன்னிப்பா கவனிச்சதில்லை. இப்போ எல்லாரும் அதை பத்தி விதந்தோந்தி எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பழைய படங்களை போட்டு பார்க்கும்போது சில இடங்கள்ல இசை இல்லாத இடங்கள், சில இடங்கள்ல எவ்வளவு தூரம் மெல்லிசா இல்ல இதா வந்திருக்குன்னு தெரிய வருது. இங்க அதை வந்து ஒரு இதாவே பண்றாங்க. பெரிய படங்கள்ல கண்ணை மூடிக்கொண்டு படத்தை பாருங்க, கண்ணை கட்டிண்டு படத்தை பாருங்க, எப்படி அந்த இசை வந்துட்டு எப்படி தொனிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூட கிரியேட் பண்ணுதுங்கிறது. அந்த அனுபவங்கள் பத்தி எப்படி இருந்தது? அந்த சவால் எப்படி இருந்தது இந்த படத்துக்கு? நீங்க பிகாஸ் ஒரு இசையமைப்பாளரா நீங்க ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க. அதாவது இது வரத்துக்கு முன்னாடியே சந்தம் வந்தாச்சு, மற்றும் விஷ்ணுபுரம் ட்ரிபியூட் வந்தாச்சு, நீலம் பாடல் போன்ற கஷ்டமான பாடல்கள் எல்லாமே வந்தாச்சு. ஸோ பின்னணி இசைங்கிறது ஒரு புது சேலஞ்சா இருந்ததா, இல்ல அதையும் நீங்க பயணப்பட்டிருப்பீங்க, அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் பின்னணி இசை நானே போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அதாவது பாடல்கள்ல கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம், ஆனா பின்னணி இசை வந்து கொஞ்சம் தப்பு பண்ணாங்கன்னு மேபி நார்மல் ஆடியன்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மியூசிஷியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 கேரக்டர் ஒரு விஷயத்தை செய்யும் போது முன்னாடி காலத்துல, அதாவது இளையராஜா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து சோகம், சோக சீன், அவ்வளவுதான், லேசா சோகமா வாசிப்பாங்க. இது வந்து சந்தோஷமான சீன் அப்படின்னா சந்தோஷமான மியூசிக் வாசிப்பாங்க. அந்த கேரக்டர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மியூசிக் வந்து அதுக்கு முன்னாடி இருக்காது. அதெல்லாம் இளையராஜா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், பெரும்பாலும் நான் கேட்டது வந்து அப்படிதான், அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை மாற்றங்கள் வந்துருச்சு. இப்பவே உதாரணத்துக்கு இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில லேசான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது எல்லாமே மெலடி லைனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஆர்பிஜியேட்டர் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ரிதம் கொடுப்பாங்க.
இளையராஜா சார் வந்து அவங்க 1980s அண்ட் 90s எல்லாம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு மெலடி லைன் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுவே வந்து நிறைய சேஞ்ச் ஆகி அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறைகள் வந்து குறைந்தபட்சம் 4-5 தலைமுறை தாண்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போதைக்கு வர்ற பின்னணி இசையில. ஏன்னா எல்லாத்துக்கும் மெலடி லைன் கொடுக்கறது தான் நம்மளோட ஒரிஜினல் பழக்கமா இருந்தது. அதுல வந்து லைட் மோட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தீம் மாதிரி இருக்கிறது வந்து இளையராஜா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப அதை தாண்டி எல்லாத்துக்கும் மெலடி லைன் இருக்கிறதுக்கு பதிலாக வேற வேற டெக்னிக்ஸ் பயன்படுத்துறது இப்ப நிறைய வந்துச்சு. இப்ப ஹாலிவுட் படங்கள்லயே அப்படிதான் இருக்கு. இப்ப இன்டர்ஸ்டெல்லார் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் அவர் மெலடி லைன் யூஸ் பண்ணல, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றாரு. ஒரே ஒரு பிட்ச் எடுத்து அந்த பிட்சையே மாத்துறாரு, ஒரே ஒரு சவுண்ட் எடுத்து அந்த சவுண்டோட பிட்சையே மாத்துறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்யறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஆடியன்ஸ்க்காக கம்போஸ் பண்றது. நீங்க கவனிச்சிருக்கலாம், நார்மல் இந்தியால இருக்கிற ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வால் டு வால்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சீன் கூட அமைதியா இருக்காது. ஸ்டார்டிங்ல வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் வாசிட்டே இருப்பாங்க, போக போக சவுண்ட் ஏறிட்டே போகும். ஆனா இதே இந்தியால எடுக்கப்படுற படங்கள் வெளிநாடுக்கு அவார்டுக்கு அனுப்பும் போது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரீ ரெக்கார்டிங்க வந்து சில சீனுக்கு மட்டும் வச்சு மீதி எல்லாத்தையும் எம்டியா வச்சுதான் அனுப்புறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஆடியன்ஸ்க்கு நடுவுல. இங்க வந்து ஒரு சீன் அப்படின்னா அந்த சீன் தான் சொல்லுதே, அதுக்கு மேல எதுக்கு அதையே நீ ஆடியன்ஸ் காதுல போய் திணிக்கணும், அந்த சீனே சொல்லுது, தேவையானது அதுவே சொல்லுது அப்படின்னா நீங்க எதுவும் மியூசிக் போட வேண்டாம் அப்படிங்கிறது இங்க வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ஒரு 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 சோகமா ஒரு சீன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த சீனே வந்து தேவையான எல்லாத்தையும் சொல்லிடுது, அந்த விஷுவல்ஸ் தேவையான எல்லாத்தையும் சொல்லிடுது அப்படின்னு சொன்னா இங்க வந்து கூட எதையும் போட மாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு சாதாரண இந்திய ஒரு கமர்ஷியல் படத்துல இந்தியால வந்து சார் இந்த இடத்துல ஒரு சோக வயலின் போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சோகமா எல்லாத்தையும் சொல்லிடுதுங்க, அடிஷ்னலா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் இல்ல இல்ல சார் ஆடியன்ஸ் வந்து எம்டிஆர் இருக்குன்னு நினைப்பாங்க, அதனால நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு பண்ணும்போது டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணுங்க, அப்புறம் வந்து நான் வந்து எந்தெந்த இடத்துட்ட மாத்தணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஹாலிவுட் மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல மியூசிக் இருந்ததுன்னா டிஸ்ட்ராக்ஷன் நினைப்பாங்க. அதனால மியூசிக் வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து மாத்தணும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு மியூசிக் போடுவாங்க, அல்லது அண்டர்லைங்கா வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஒரு ஸ்னேக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மியூசிக் போடணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க பண்ணுவாங்களே தவிர ஸ்கிரீன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் மியூசிக்லயும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் டம் இல்லை அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலா வேண்டாம், ரொம்ப ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வேண்டாம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓரளவு நாலேஜபிள் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். அதை பண்ணி டைரக்டர்கிட்ட ரீல் பை ரீல் போட்டு காமிச்சேன். அவர் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனா தியேட்டருக்கு வர எல்லா ஆடியன்ஸும் இது வந்து அப்பீல் ஆகும்னு நான் சொல்ல முடியாது, அதனால அந்த ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்க கொஞ்சம் அடிஷ்னலா மியூசிக் போடுங்க அப்படின்னாரு. அதனால ரொம்ப ஒற்றை சோக வயலின் எல்லாம் போடுறதுக்கு பதிலா எந்தெந்த இடத்துல அவசியம் வரணுமோ அந்த மாதிரி இடத்துல, எந்தெந்த இடத்துல மியூசிக் வந்தா டிஸ்ட்ராக்ஷனா இருக்காதோ, அதாவது கமர்ஷியலா நிறைய மியூசிக் போடுறமேன்னு சொல்லிட்டு ஒரு 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 நல்ல ஆடியன்ஸை வெளியில தள்ளிடக்கூடாது, அவங்களும் உள்ள இருக்கணும், இவங்களுக்கும் அப்பீலிங்கா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் மிக்ஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணோம். அது 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 நல்லா வந்திருக்குன்னா ஸோ ஒரு வகையில எனக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அருமை அருமை, நன்றி ராஜன். அந்த அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு. லேக் மோட்டிவ்னு போற போக்குலயும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனீங்க. ஸோ பல அடுக்குகளை நீங்க இந்த பெட்டியில வச்சுட்டு இருக்கீங்க. நன்றி ராஜன். நீங்க இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டவர். எப்பவுமே உங்க இசையில இலக்கியத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களோட எப்பவுமே தொடர்புல இருந்துகிட்டே இருக்கீங்க. இப்படி தொடர்ந்து எழுத்தாளர்களோட உரையாடல் இருக்கிறது உங்களோட இசை பயணத்தை எந்த விதத்தை பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, என்ன வந்து என்ரிச் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த மியூசிக் வந்து பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததே வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. எந்த விஷயத்துல உங்களுடைய உள்ளுணர்வு திறந்து கொள்கிறதோ அதுதான் உங்களுக்கான துறை.
அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருப்பாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நம்ம சின்ன வயசுல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த படத்துக்கு போய் உட்காந்தாலும் நம்ம மியூசிக் போட்டு உட்காந்துருக்கோம். அப்ப 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 அதுதான் அதுல நான் இல்ல அப்படின்னு சொன்னா நான் என்னோட டயத்தை வேஸ்ட் பண்றேனோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்தப்பதான் நான் வந்து சந்தம் ஆல்பம் வந்து அவ்வளோ பேச்சு, அந்த ஆல்பம் பத்தி அவ்வளோ பேர் பேசுறாங்க. ஐ மீன் ஆல்பம் பத்தி இல்ல, சங்க பாடல்கள் பத்தி. ஆனா 2000 வருஷமா இப்படிப்பட்ட பாடல்களுக்கு தனியா ஒரு மியூசிக் ஆல்பம் வரல. அது ஏன் வரலங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, மக்கள் கேட்பாங்களா, இது புரியுமாங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து சந்த பாடல்கள்ல வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பரான மீட்டர் கிடையாது. முதல் வரியில 4 வார்த்தை, 2வது வரியில 4 வார்த்தை, 3வது வரியில 4 வார்த்தை, அந்த மாதிரி கிடையாது. முதல் வரியில 3 வார்த்தை இருக்கும், அடுத்த வரியில 8 வார்த்தை இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மீட்டர்ல அடங்காதது. அதனால அதுக்கு மியூசிக் போடுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2000 வருஷமே யாரும் பண்ணல. ஆனா இந்த இப்படி ஒரு வார்த்தையை அவர் எழுதிட்டாரு. அந்த இன்ஸ்பிரேஷன்ல நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை செய்வோம், யாருமே செய்யறதுக்கு பயப்படுற விஷயங்களை எல்லாம் இறங்கி செய்ய ஆரம்பிச்சேன். அது ஒரு எழுத்தாளரோட வார்த்தைகள்ல இருந்து தொடங்கிய விஷயம். ஆனா இன்னொன்னு, அவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. இப்ப எழுத்தாளர் ஜெயமோகனா இருக்கட்டும், அல்லது முத்துலிங்கம் சாரா இருக்கட்டும், முத்துலிங்கம் ஐயாவா இருக்கட்டும், கீரா அவர்கள், கி ராஜநாராயணன் அவர்கள், அவங்களோடையும் பேசிட்டு இருக்கிற பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் இந்த உரையாடல் மூலமா அவர்கிட்ட பேசுறேன். நான் அதுக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போய் அவங்கள பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் பேசுறதே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மானுட சாத்தியத்தோட எல்லைன்னு நின்று தட்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஐயோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோங்கிற இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்கள்ட்ட தான் வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இப்ப கீரா அவர்களோட கோபல்ல கிராமம் அந்த நாவல்ல வந்து அவர் வந்து ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டோட கடைசியில வந்து பெண்கள்லாம் கும்மி அடிச்சு பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதை வந்து ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் இங்க ஜூம் மீட்டிங்ல வந்து விஸ்வபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அவருக்கு 98, 99 வயசுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரடியா அந்த ட்ரிப்ஸ் போடுறத அந்த பிளாஸ்டர் எல்லாம் போட்டுட்டே வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டு வந்து எப்படி வந்தது ஐயா, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, வார்கோல், இந்த கூட்டுற துடைப்பம் இருக்குல்ல, அந்த துடைப்பம் வந்து கிராமங்கள்ல எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையான வார்கோலை கொண்டு வந்து வித்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறத்தி அம்மாள் வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க தான் வந்து வருஷம் எங்களுக்கு வந்து வார்கோலை எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. நாங்க வார்கோலை கொடுத்துட்டு அவங்க வந்து திண்ணையில அப்படி உட்காந்துருக்கும் போது அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டை பாடிட்டு இருந்தாங்க. என்ன இது அப்படின்னு கேட்டப்ப இது வந்து வழி வழியா பாடிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து எங்க பாட்டி அவங்க பாட்டி அப்படியே வழி வழியா வருது அப்படின்னு சொன்னதாக அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த தென் மதுரைக்கு தெற்க கோவில்பட்டி பக்கத்துல வடக்கேந்து வந்து செட்டில் ஆன மக்கள் முதல்ல செட்டில் ஆகும் போது எப்படி வந்து அந்த ஊரை ஒண்ணு உருவாக்கி அவங்க வந்து ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட் ஆக்குனாங்க அப்படிங்கிறது இந்த கோபல்ல கிராமம் நாவல்ல வருது. அந்த பாட்டுல என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் நாம கொண்டு வந்தோம், இதெல்லாம் நாங்க செஞ்சோம், செங்கல் அறுத்த சூளையில சீரகச்சம்பா விளைய வச்சோம் அப்படின்னு ஒரு வரி வரும். சோ அதாவது என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்க, பாவக்காய் இல்ல பாவக்காய் கொண்டு வந்தோம், கோவக்காவே இங்க இல்ல கோவக்காய் கொண்டு வந்தோம், அது மாதிரி அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த பாட்டுல இருக்கு. அப்போ பெரும்பாலும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஊரை உருவாக்கின மக்கள் அவங்க என்னென்ன செஞ்சாங்கிறத பாடி கும்மி அடிச்சு ஊர் திருவிழால பாடுற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் பாடல்கள் உருவாயிருக்கணும். ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுனால வரிகள் இருக்கு, அதனுடைய டியூன் தெரியல. இது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போலாமே, 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அதுக்கு அந்த பாட்டுக்கு அவங்க டியூன் போட்டா எப்படி இருந்திருக்கும், ஒரு ஊரே சேர்ந்து ஆடினா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கற்பனை. அதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பிரஷன் இல்லை. அதுல வந்து ஒரு வரி வருது, சோல கிளி போல எம்பிறவிக்கு சொந்த கிராமம் கோபல்லம். அதாவது இவங்க வந்து யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து வடக்கேந்து நடந்து வராங்க. ஆனா அதாவது ஒரு வீடோ வாசலோ எதுவுமே இல்லாம, ஊர் இல்லாம, சொந்த ஊர் இல்லாம அனாதையா நடந்து வர்றாங்க.
அவங்களுக்கு ஃபைனலா அப்பா எனக்குன்னு ஒரு ஊர் கிடைச்சிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு திருப்தி, ஒரு நிறைவு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷன் வேறையா இருக்கணும். ஆஹா, இப்படி ஒரு ஊர் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வரணும். அது வந்து வெறுமனே டான்ஸ் ஆடிட்டு பாடுறது இல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள போக 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 ஒவ்வொரு லைனுக்கும் எந்தெந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கு, அது ஏற்கனவே இருக்கு, அந்த அர்த்தம் அதுல இருக்கு, பொருள் அதுல இருக்கு. அது ஒரு பெரிய ஜேர்னி. அப்புறம் அது எல்லாத்தையும் பண்ணி அது வந்து ஒரு ஒரு 5.5 நிமிஷம் பாட்டா அது வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ இந்த எழுத்தாளர்களோட அந்த உரையாடல்ல இருக்கிறதுனுடைய ஒரு மகத்தான விஷயம் என்னன்னா, நேரடியா அவங்கள்ட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ராஜன். அதே மாதிரி நான் எப்பவுமே ரொம்ப வியப்போட பாக்குறதுங்கிறது நம்ம காவிய முகாம், இலக்கிய முகாம்ல நீங்க ஒவ்வொரு அஹ், இந்த இது அமர்வுக்கு முன்னாடியும் பாடலோட வர்றது மிக குறைந்த பக்கவாத்தியங்கள், சில சமயம் பக்கவாத்தியங்களே எதுவுமே இல்லாமலே கூட உங்களோட குரல்ல கணீர்னு எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு, அதாவது இங்கன்னா நாங்க பல்வேறு விதமா சத்தம் போடாதீங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுதுலாம் சொல்லாம உங்க ரொம்ப சத்தமா பாடுற போல் இருக்கு. அந்த அதாவது உங்க வாய்ஸ், குரல், மெட்டு மற்றும் பாடல் தேர்வு மூன்றுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு நீங்க அதாவது இப்போ இலக்கியத்தை பத்தி பேசும்போது அந்த உங்களோட பரந்த வாசிப்புல இருந்து எப்படி நீங்க சொன்ன மாதிரி நீளத்தை பார்த்த உடனே எல்லாமே நல்லா இருந்தது, நீங்க சொன்ன மாதிரி எல்லா பாடலும் எல்லாமே இது கம்பராமாயணத்துல எல்லாமே நல்லா இருக்குங்கிற போதும் நீங்க பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், பாரதி பாடல்களா இருக்கட்டும், இல்ல அரிதான பல பாடல்கள் அதுல தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அறிமுகம் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு எப்படி திட்டமிடுறீங்க, எப்படி அதுக்கு உங்களுக்கு ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியமாகுது? இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ ஒரு விஷயத்த படிக்கும்போது ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி எல்லா மியூசிக் கம்போசர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு மெட்டு போடாம இருக்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, அது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு மெட்டு போடாம இருக்க முடியாது. மெட்டு உங்களை அறியாம திருப்பி திருப்பி நம்ம மனசு அதுலயே தான் சுத்திட்டு இருக்கும், அதுக்கு ஒரு மெட்டு உருவாயிடும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அது என்ன எக்ஸ்பிரஷன்ங்கிறது நம்ம புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மள அறியாம நம்மளோட மியூசிக்கல் நாலேஜ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வர மாதிரி ஒரு டியூனை உருவாக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தானா உருவாயிடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு இன்டர்வியூ இருக்கு. இந்த மில்லேனியத்தினுடைய என்டர்டெய்னர்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய புகழ் பெற்றவர் வந்து மைக்கேல் ஜாக்சன். எந்த அளவுக்கு புகழ் அப்படின்னா 2024 23 டெய்லர் ஸ்விஃப்டினுடைய பாட்டு பில்போர்ட்ல நினைக்கிறேன் டாப் 10ல 10மே டெய்லர் ஸ்விஃப்டோட பாட்டா இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு மியூசிக் கமெண்டேட்டர் சொன்னாங்க, பரவாயில்ல இவங்க போக போக மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு பாப்புலர் ஆயிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னாரு. அப்பனா இந்த டாப் 10ல இருக்கிறது கூட மைக்கேல் ஜாக்சனோட பாப்புலாரிட்டிக்கு பக்கத்துல வராது. சோ டாப் 10ல எல்லா பாட்டுமே ஒருத்தவங்களோட பாட்டு இருக்கும் போதே பரவாயில்ல இவங்க இந்த பாப்புலாரிட்டி அப்படியே போச்சுன்னா மைக்கேல் ஜாக்சனை தொற்றுவாங்க போல் இருக்கு அப்படின்னா இப்ப மைக்கேல் ஜாக்சனை எந்த உயரத்துல வச்சிருக்காங்க பாருங்க. சோ அப்படி ஒரு அந்த அப்படிப்பட்ட ஆளுமை வந்து மைக்கேல் ஜாக்சன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங். ஒரு ஆள் இப்படி இருந்தாருன்னு நம்ப முடியாத அளவுக்கு டேலண்ட் இருக்கிறவர். அவரோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, டோன்ட் கெட் இன் தி வே ஆஃப் மியூசிக் மேன் அப்படிம்பாரு. அதாவது மியூசிக் வரும்போது நீ குறுக்க வராதான் பாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. அவருக்கு அதுக்கு மேல அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. டு நாட் கெட் இன் தி வே ஆஃப் மியூசிக், யூ டோன்ட் கெட் இன் தி வே, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொன்னா திருப்பி திருப்பி இதே தான் சொல்றாரு. எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. அது எப்ப புரிஞ்சதுன்னா, உண்மையிலே வென் ஐ ஆக்சுவலி காட் இன் தி வே ஆஃப் மியூசிக். ஒரு ஒரு பாட்டை நீங்க பாக்குறீங்க, ஒரு பொயட்ரியை நீங்க பாக்குறீங்க, அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது, உங்களை அறியாம ஒரு மெட்டு உருவாகுது அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுறணும். குறுக்க வந்து நான் ராலே ராஜன் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த மெட்டு போயிடும். அது வேற மாதிரி ஆர்டிபிஷியல் ஆகுது. அந்த மெட்டினுடைய நேச்சுரல் ஃப்ளோ, நேச்சுரல் எக்ஸ்பிரஷன், நேச்சுரல் ஃபிளார் அதெல்லாம் போயிடுது. அப்பதான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன். அப்ப கரெக்ட் தான், தலைவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். டு நாட் கெட் இன் தி வே ஆஃப் மியூசிக்னா நீ பேசாம இரு, அது வரும். எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியல, பட் வரும்போது நம்ம அட்லீஸ்ட் குறுக்க போய் டிஸ்டர்ப் பண்ணாம வரட்டும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது. அது இந்த பூன் கேம்புக்கு வரும்போது ஸ்டார்டிங்ல பாடும்போது அந்த சமயத்துல என்ன ஞாபகம் வருதோ அதை பாடுறது.
என்ன கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் வந்து ஏற்கனவே கேட்ட பாட்டை தான் ரசிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. புதுசா ஒரு பாட்டை வந்து அது ஒரு வேலை மாதிரி தான், இது கவனிக்க தான் முடியுமே தவிர ரசிக்க முடியாது. பூன் கேம்ப் வரவங்களாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டி பாடும் போதும் ஒவ்வொரு புது பாட்டு பாடுறேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டதில்ல, பின்னாடியே அதை எப்ப கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா அவங்களும் இன்டென்ஸா லிட்ரேச்சர் போக்கஸ்டா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்களால ரசிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் அதனால பெருசா ஆர்கனைசிக்கலாம் இல்லை பாலா. இன்ஸ்பிரேஷன் வர வர மெட்டு போட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டே வந்துடுறது. அந்த சமயத்துல எது தோணுதோ அது பாடு. அருமை அருமை. ஓகே, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன் தமிழ்ல. அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வரும். அதனால இப்போதைக்கு நான் அதுக்கு மேல எதுவும் சொல்லலை. அது இல்லாம 2-3 சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து ஆகஸ்ட் 16, 2025 இன்னொரு 1.5 மாசத்துல ஒரு கம்பராமாயணத்தை மட்டுமே வச்சு ஒரு முழுமையான கர்நாடக இசை கச்சேரி, கம்பராமாயணம் பாடல்களை மட்டுமே வச்சு, அதுல வந்து வயலின், பியானோ, மிருதங்கம், கஞ்சிரா, இது எல்லாமே வச்சு ஒரு முழுமையான ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியில உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? ஆலாபனம் இருக்கும், நிரவல் உண்டு, கல்பனாசுரம் உண்டு, தனியாவர்தனம் உண்டு. இது எல்லாமே உள்ள ஒரு முழுமையான இசை கச்சேரி, கர்நாடக இசை கச்சேரி. ஆனா பாடல்கள் வந்து வெறும் கம்பராமாயண பாடல்கள் மட்டும். கம்பராமாயண பாடல்கள் அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இருக்கு. நம்ம இது ஏன் வந்து பெரும்பாலும் நம்ம மேடையில பாடல அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எப்பயுமே உண்டு. அதுக்கான ஒரு முயற்சி இது. இதுல வந்து பிரியா கிருஷ் அவங்க வந்து பாடுறாங்க. இதுக்காக வந்து ஒரு 15 பாடல் 16 பாடல்கள் வந்து நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். கம்பராமாயணத்துல இருந்து எடுத்த பியூட்டிஃபுல்லான பொயிட்ரி. அதை எடுத்து நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த மியூசிக் பேண்டோட ரிஹர்சல்லாம் நடந்துட்டு இருக்கு, பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இது வந்து டாலர்ஸ்ல நடக்க போகுது ஆகஸ்ட் 16 அதுக்கான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தது கர்நாடக சங்கீத மேடைகள்ல கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்க்கிற வழி இது. இதுல இருந்து ஒரு சில பாடல்களாவது கர்நாடக சங்கீத மேடைகளுக்கு போறதுக்கு, அட்லீஸ்ட் துக்கடாலையாவது பாடட்டும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரா எல்லா பாடல்களும் வந்து ஒரு ராகத்துல, ஒரு தாளத்துல, அதனுடைய நொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா கொடுத்து இந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கம்பராமாயணம்னு சொன்னா ரொம்ப பாப்புலரான சில வார்த்தைகள் இருக்கு. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இத வந்து சின்ன வயசுல இருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன், அத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், இதெல்லாமே ரொம்ப அற்புதமான வரிகள். சொல்ற விஷயத்த வந்து அவ்வளோ கிறிஸ்பா, அவ்வளோ தெளிவா சொல்ற வரிகள். அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து இதுல பண்றோம். ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா பிரியாவும் நல்லா பாடுறாங்க, கூட வாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க. அந்த ரிஹர்சல்லாம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் முடிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து அதை அட்டன் பண்ணுங்க. ஆகஸ்ட் 16 டாலர்ஸ்ல நடக்குது. இது இன்னொரு இனிஷியேட்டிவ். இது இல்லாம இன்னொரு 2 பேரலல் ப்ராஜெக்ட்ஸ். ஒண்ணு வந்து அக்கா மகாதேவி, அவங்க வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஐ திங்க் 11th 12th செஞ்சுரி போயிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி. அந்த பீரியட்ல இப்படி ஒரு கிரேசி எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி பொயட்டிக்கா இருந்திருக்காங்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க வந்து ஆடைகள்லாம் இல்லாம முடியே வந்து உடம்ப அப்படி மறைச்சிக்கிட்டு அவங்க இருட்டுல நடந்து போவாங்க. அதாவது ஒரு ஊருக்கு வெளியில பாழடைஞ்ச கோயில் ஏதாவது இருக்கும், அந்த பக்கம் போறதுக்கே மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. இவங்க அந்த கோயில்ல தான் போய் நைட்டு தங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி. எல்லாமே சிவன் அவங்களுக்கு. ஒரு மின்னல் அடிக்குது, இடி இடிக்குது அப்படின்னு சொன்னா சிவன் என்ன முத்தமிடுறான் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் வேற இருக்கும் அவங்களோட இதுல. எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்னா வயலண்ட் லவ் டுவர்ட்ஸ் சிவா. அது வந்து ஒரு கிரேசி காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கழுத்து வெட்டப்பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நேரடியா உன்னோட சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. என் ஆவி உன்னோட சேர்ந்துருங்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் வயலண்ட் லவ் அது. ஸோ நார்மலா இங்க வந்து ஹார்ட் ராக் ஜான்ரால பாட்டு போடும்போது அந்த வயலன்ஸ் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, வயலன்ஸ்னா டீமன்,
அப்படி போயிடுவாங்க. ஸோ வயலண்டா அங்கதான் இருக்குன்னு. ஆனா வயலண்டான லவ் இருந்து அது அது காடுக்காகவும் இருக்கலாம்ல, சிவனுக்காக இருக்கலாம்ல. ஸோ அப்போ அக்கா மகாதேவியோட கவிதைகள் அட்லீஸ்ட் ஒரு 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 ரெண்டு கவிதையை எடுத்து அதை வந்து கவிஞர் பெருந்தேவி வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு ரெண்டு கவிதையை எடுத்து அது வந்து ஹார்ட் ராக் ஜான்ராலே போட்டு, ஏன்னா அவ்வளோ கிளீனா மேட்ச் ஆகுது. அந்த 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 வயலண்ட் கண்டென்ட் வந்து ஹார்ட் ராக்குக்கு அவ்வளோ அழகா மேட்ச் ஆகுது. ஸோ ஹார்ட் ராக் ஜான்ரால அக்கா மகாதேவியோட கவிதையை எடுத்து ஒரு ஒரு பாட்டா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து இப்போ சவுந்தரம், ஆஸ்டின் சவுந்தரம் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வீடியோ இருந்தாதான் பாக்குறாங்க. அதாவது ஒரு பாட்டு வந்து மக்கள் பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்கணும். அதுக்கப்புறம் வீடியோ இருந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்பாட்டிஃபைல கேட்கறாங்க. ஸோ சினிமா பாடல்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு விஷுவல்ஸ் இருக்கு, அந்த உலகம் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுது. அப்புறம் அந்த பாட்டை அவங்க கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுதான் வந்து அன்ரிசால்வ்டு ரிக்வஸ்டா இன்னும் இருக்கு. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டை வந்து கடகடன்னு வெளியில கொண்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் பேரலா ரிக்வேதத்துல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான சில சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கு. அதாவது அது வந்து அது பிரார்த்தனை கூட இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை இஸ் தி அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வர மாதிரி ஒரு 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 4-5 வரிகள் இருக்கு. ஸோ இதை வந்து நியூ ஏஜ் மியூசிக்ல கொடுத்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு நாள் நான் பாடிட்டே இருந்தேன், இது நியூ ஏஜ்ல தானே பாடுறேன், இது நம்ம எங்க பார்த்தோம் இந்த வரிய அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்தா அது ரிக்வேதத்துல இருக்கிற வரி. ஸோ ரிக்வேதத்துல இருக்கிற சில வரிகளை வந்து நியூ ஏஜ் மியூசிக்ல கொண்டு வரலாம் அப்படின்னு அதை நான் கம்போஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி கொண்டு வர்றது, ஆல்பமா தனியா கொண்டு வரணுமா, அதெல்லாம் இன்னும் எதுவும் டிசைட் ஆகல. பட் இப்போதைக்கு அதுலயும் பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான முயற்சிகள் வழக்கம் போல. அந்த வெகு அற்புதமான முன்னெடுப்புகள். இங்க எப்பவுமே நம்ம ஒரு நேரடி பெர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஒரு அனுபவம் ஒரு தனி த்ரில்லை தரும். உங்களோட புன் கேம்ப்ல நீங்க தனி மனிதரை பாடினதா இருக்கட்டும், கூட்டா மற்றவர்களோட சேர்ந்து இசையமைத்து பாடுவதா இருக்கட்டும், இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த இன்னும் பெரிய கட்டத்துக்கு அதை வந்துட்டு மேடை கச்சேரியா முழு நீள கச்சேரியா நீங்க கொண்டு வரத்துக்கு சரங்கூப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வெற்றி அடையணும். அமெரிக்கா முழுக்க சுற்றுலா பண்ணோம். தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்த சீசன் போது மார்கரி சீசன் போது பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நிச்சயமா. அதே மாதிரி இந்த இதை பத்தி சொன்னீங்க, அக்கமாதேவி. அந்த மாதிரி நம்ம படித்ததை வந்துட்டு அவங்க படிக்கும் போதே ஒரு சந்தம் வரும். அதாவது திருமூலரோட பாடல்கள் மாதிரி ஒரு வித்தியாசமான சந்தம். அத நீங்க இதுன்னு சொன்னது இன்னும் சுவாரஸ்யமா இருந்தது. இப்போ வீடியோன்னே எனக்கு தோணுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இசையமைப்பாளர், நீங்க கிரியேட்டிவான இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த சவாலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கூடுதல் சௌகரியமா, இல்ல எல்லாரும் என்ன மாதிரி மக்கள் கூட போயிட்டு சுனோல போயிட்டு ஏதோ ஒரு தானானே தன்னனானேன்னு அப்படின்னு சொன்னா ஒரு நிஜமாவே ஒரு பாட்டை வந்து இது எஸ்பிபியும் மலேசியா வாசுதேவனும் கலந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா நிஜமாவே அந்த மாதிரி வேற ஒரு குரல் எல்லாம் பண்ணி கொடுத்தோன்னே ஒரு பயமாவும் இருக்கு. நம்ம சரியாதான் பண்றோமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு தோணாலும் இதெல்லாம் அதாவது யார் வேணா பாடலாங்கிறது டெமோக்ரட்டைசேஷனா? எப்படி பாக்குறீங்க நீங்க இதெல்லாத்தையும்? சுவாரஸ்யமான கேள்வி இது. வந்து நான் வந்து ஏஐ வந்து ஒரு டூலா தான் பாக்குறேன். ஸோ இவ்வளோ ட்ரெவர் நோவா காமெடியன் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லுவாரு, ஏஐ வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுதுங்கிறீங்க, நான் எப்ப என்னோட இன்டர்நெட் கம்பெனிக்கு போன் பண்ணாலும் சரியான ஆளை ரீச் பண்ணவே முடியலையே, அதுல எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணாலும் கேவலமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஏஐயால சில விஷயங்களை செய்ய முடியும், சில விஷயங்களை செய்ய முடியாது. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னும் மனிதர்கள் கையில தான் இருக்கு. ஆனா அந்த கிரியேட்டிவான ஒரு ஆளு ஏஐ டூல யூஸ் பண்ணா அவனை இன்னும் எக்யூப் பண்ணிக்கலாம். இன்னும் சில விஷயங்களை இப்ப கால்குலேட்டர் மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கு மேல இப்போதைக்கு என்னால அதை தாண்டி எதுவும் இருக்குன்னு தோணல. முன்னாடி கையால போட்டு எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு இருப்போம். இப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணலாமே தவிர, மற்றபடி இப்படி இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேனி மாவட்டத்தில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஒருத்தன் இருக்கான்,
அவன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கறான், அவனுக்கு ஒரு லவ் வருது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து ஒரு கிரியேட்டிவான ஆளு போடுற டியூன் ஏஐயால போடவே முடியாது. இப்ப இதே ஆளு வந்து தேனி மாவட்டத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆறதுக்கு பதிலா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனா ஒரு பையன் இருந்தான், ஜாலியா ஒரு காலேஜுக்கு போனான், அவன் சென்னைக்கு வர்றான், அவன் ஒரு பொண்ணை பார்க்கறான், அவனுக்கு ஒரு லவ் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு போடுற பாட்டு அந்த தேனி மாவட்டத்து பையனோட பாட்டுக்கும் இதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கும்ல. அந்த வித்தியாசம் வந்து ஒரு கிரியேட்டிவ் கம்போசர் தான் பண்ண முடியும், அது ஏஐயால பண்ண முடியாது. ஏஐக்கு எந்த டேட்டாவை போய் கொடுப்பீங்க? கொடுக்கறதுக்கு டேட்டாவே இல்லை, ஏஐட்ட நீ இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து நம்மள அறியாம பல விஷயங்களை வாங்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு கிரியேட்டிவ் பர்சன் வந்து ஆர்ட்டா மாத்த முடியும். அவன் வந்து ஏஐயே ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் ரைட்டு. இப்போ ரொம்ப கிரியேட்டிவா தெரியாத ஏதோ ஒரு ஃபில்லர் மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஏஐ நேரடியா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமை. அதாவது உங்களோட பயணத்துல ஒரு தடவை உங்களோட பயணிக்கும் வாய்ப்பு கிடைச்ச போது நீங்க நம்ம ஒயிட் மவுண்டன்ஸ், வெள்ளை பனி அதிகம் நிறைந்த இந்த மலைச்சூழல்ல போயிருந்த போது இங்க இருந்த நேட்டிவ் இந்தியன்ஸ் யாரு, அவங்க என்ன இசை வாசிச்சாங்கங்கிறத நீங்க உடனடியா நீங்களே உங்களோட சுய தேடல்ல, நானும் அந்த இடத்துக்கு பல தடவை போயிருக்கேன், எந்தெந்த மலைகள் எங்கெங்க நதிகள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன், ரசிச்சிருக்கேன். எப்போ வண்ணம் மாறும் ஃபால் கலர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி நிஜமா ஒரு அசல் கலைஞர், ஒரு வித்திலேயே அதாவது ஒரு பாடகர் இந்த கர்நாடக இவர் எப்படி அணுகுவாருங்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருந்தது. அஹ் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜன். முடிவா உங்க குடும்பத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். உங்க மனைவி எப்படி உங்களோட எல்லா பயணத்தையும் எப்படி உறுதுணையா இருக்காங்க, அஹ் அதை பத்தி உங்க குழந்தைகள் அதை பத்தி அவங்கள பத்தி கொஞ்சம். ஆமா, என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை வந்து உண்மையிலேயே வசந்த காலமா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஆளா இருந்தேன். இதை செய்யலாம் அதை செய்யலாம், ட்ரம்ஸ் வாசிக்கலாம், வயலின் வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம், ஜிம்முக்கு போகணும், பெரிய பாடி பில்டர் ஆகணும், பாக்ஸிங் கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும். ஸ்கூல்ல படிக்கும் போது நான் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். 8வது படிக்கிற வரைக்கும் எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். அப்ப அத்லெட்டிக்ஸ்ல இருக்கணும், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல இருக்கணும், எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி எதுலையுமே உருப்படாம போற ஆளா இருந்தேன். அப்புறம் படிக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா நம்ம தான் வரணும் அப்படின்னு. பெரும்பாலும் வந்து நான் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகி நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு போகலாம், இந்தந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கறது வந்து என்னுடைய மனைவி அவ வந்ததுக்கு அப்புறம் அவளோட கைடன்ஸ். நான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால ரொம்ப நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதனால சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால இது எதையுமே செஞ்சிருக்க முடியாது. நான் சந்தம் ஆல்பம் வந்து நான் வந்து என்னோட சொந்த காசை போட்டு ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆல்பம். அது பெரிய ரிஸ்க். அதுல இருந்து ஒரு பைசா கூட ரிட்டர்ன் வராம போகலாம், பேர் வராம போகலாம். நிச்சயமா அது டோட்டலி புதைச்சி வைக்கிற மாதிரி தான், அல்லது பணத்தை தூக்கி தண்ணியில விடுற மாதிரி தான். ஆனா அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க. இது ஏன் நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சில பேர் கேட்டிருக்காங்க. இதை செஞ்சிருக்கலாமே அதை செஞ்சிருக்கலாமே, ஏன் இவ்வளவு பணத்தை வந்து எதுக்கு அதுல போட்டேன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சரி ரொம்ப ஆசைப்படுறான், இதை உருப்படியா செஞ்சிருவான் போல் இருக்கு. அவங்க என்னோட அவங்க பாடல்கள்லாம் கேட்பாங்க, கேட்டுட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அவங்க சொல்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய உறுதுணை. அவங்க இந்த ஜேர்னில அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜேர்னியை நான் எடுத்துக்க முடியாது. ஒரு அப்படியே ஐடிலே இருந்து அப்படியே போய் சேர ஆளா தான் இருந்திருப்பேன். அப்புறம் என்னோட பொண்ணு தன்யா, அவ்வளோ மியூசிக்கலி கிஃப்டட். என்கிட்ட கொஞ்சம் ட்ரம்ஸ் வயலின்லாம் கத்துட்டா. அப்புறம் இவனுக்கு தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூட் கத்துட்டா. எனக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியாது. ஸோ ஒரு வெஸ்டர்ன் ஃப்ளூட் கத்துட்டா. பட் அதுல வந்து ஸ்டேட்ல இருக்கிற சிம்போனிக் ஆர்கெஸ்ட்ரா வரைக்கும் செலக்ட் ஆனா. ஸோ அதுல அவர் நல்லா வாசிப்பான். ஸோ இப்போ என்னோட இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு ஒரு சின்ன ஃப்ளூட் போர்ஷன்ஸும் வாசிச்சிருக்கான். பையன் வந்து 4வது படிக்கிறான்.
அவனுக்கு வந்து ட்ரம்ஸ் கத்துக்கிறான். அவங்க ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவனோட பாடல்கள்லாம் போடுறான். ஸோ நல்லா வாசிக்கிறான். என்கிட்ட தான் கத்துக்க ஆரம்பிச்சான். அப்புறம் சில விஷயங்களை நானே சொல்லி கொடுக்கல, எங்கேருந்தோ கத்துக்கிறான் அவன். ஸோ என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் ஆல்ரெடி பண்றான். அப்புறம் அவன் பாட்டு கத்துக்கிறான். ஸோ சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு லைஃப். உங்க முதல் ரசிகை உங்களோட மனைவிங்கிறது கேட்கறது அவங்களோட எல்லா ரசனைக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நன்றி ராஜன். நீங்க ரொம்ப பிஸியான ஆளு. பேரணை இதுல 2 மணி நேரம் எங்களுக்காக நீங்க ஒரு வார நாள்ல உங்க வேலைக்கு அப்புறம் ஒதுக்கி மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பிஸியா ரிஹர்சல் நீங்க சொன்ன மாதிரி கம்பராமாயணம் லைவ் ஷோ. நானும் ரியலி எக்ஸைட்டட். அதுக்காகவே நிச்சயமா டாலஸ்ல கிரிக்கெட் பார்க்க வரவும் இல்லையோ கம்பராமாயணம் பார்க்க நிச்சயமா வருவோம். அனுஷா, இதுக்காக நீங்க பல நாள் தயாரிச்சிருக்கீங்க. அற்புதமான ஒருங்கிணைப்பு. உங்களுக்கும் சொல்வனம் சார்பாக எங்களுடைய நன்றி. முடிவாக அனுஷா உங்களுக்கு. நன்றி நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ராஜன், உங்களோட உரையாடினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ அனுஷா. தேங்க்யூ பாலா. டேக் கேர்.